சித்ராவின் லைஃப் ஸ்டைலின் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, என் இனிய காதலியே. இது ஒரு காதல் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அம்மா, சாப்பாட்டு நேரத்துக்கு கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி கொட்டிக்க ஆள் வந்தாச்சு. அவனுக்கு சேர்த்து இலையை போடு. கங்கா உட்கார்ந்த இடத்தில் இருந்தபடியே தாயை பார்த்து கத்துகிறாள். கூட வரையில் வந்த நந்து ஒரு கணம் செமித்து மறுகணம் முகத்தில் பெரிய வியர்வியை துடைக்கும் சாக்கில் வலியும் அசடியும் சேர்த்து துடைத்துக் கொள்கிறான். என்ன இருந்தாலும் இப்படி வார்த்தையை கொட்டக்கூடாது கங்கா. தாயின் ரகசிய முணுமுணுப்பையும் மீறி அவளின் இறைந்த குரல். ஒரு நாளை போல தினமும் அவன் வரலாம், வக்கனையா சாப்பிடலாம், சொல்ல மாத்திரம் கூடாதாக்கும். நந்துவின் இதயத்தில் எங்கோ ஊசி குத்துகிறார் போல் வலி. இவளுக்கு என்ன துரோகம் செய்து விட்டோம் என்று இப்படி புலம்புகிறாள். என்னிடம் மட்டும்தான் இந்த அக்னி பிரவேசமா, இல்லை எல்லோரிடத்திலுமா? அவன் உட்காருவதா வேண்டாமா என்கிற அவஸ்தையில் தவித்து கொண்டிருக்க, அந்த கூடத்தில் இப்படி ஒரு ஜீவன் கல்லடிப்பட்ட நாய் போல் சொல்லடிப்பட்டு நிற்பதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் கங்காவின் அப்பா ஜெயராமன் கண்களை மூடி தனக்குள் ஒருவித சுகானுபாவத்தில் மிதந்து கொண்டிருக்க, பார்வதி கங்காவின் தாய் அவள்தான் சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்து ஜீவனே இல்லாத சிரிப்பை இதழ்கடையில் நோக்கி அவனை வரவேற்கிறாள். வா சித்த, உட்காரு, இலை போடுறேன். இருக்கட்டும், அவசரம் ஒண்ணுமில்லை. அவன் அங்கிருந்த நாற்காலி ஒன்றை அமர்ந்து டீப்பாயில் கிடந்த பத்திரியை எடுத்து புரட்டத் தொடங்குகிறான். அப்பொழுதுதான் தனது கனவுலகத்திலிருந்து மெல்ல பூமியை வந்தடைகிறார் ஜெயராமன். யாரு, நந்துவா? ஆமாம் சார். சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை. போய் சாப்பிடு. இன்னைக்கு அவியல் பிரமாதம். காசை கொட்டி ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த ருசி வராது. ஆனால் நீ எதுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு போக போற? அந்த அளவுக்கு கையில் ஓட்டம் இருந்தா எதுக்காக இன்னமும் இங்கே இடிசோறு திங்கிற? நந்து தலையை குனிந்து கொண்டான். இது நேரடி தாக்குதல். இதற்கு என்ன பதிலை சொல்வான் அவன்? இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 15 வருடமாக அந்த வீட்டில்தான் அவனுக்கு சாப்பாடு. நடுவில் ஒரு 2 வருடங்கள் போல வடக்கே இருந்தான். சென்னை திரும்பியதும் பழையபடி தனது எவர்சில்வர் தட்டை தூக்கி கொண்டு ஜெயராமனின் வீடு தேடி வந்து விட்டான். 10 வயதில் இந்த வீட்டில் சாப்பிட வந்தபோது ஜெயராமனும் அவர் அந்தஸ்தும் கொடிகட்டி பறந்த காலம். சுய சம்பாத்தியம் எதுவும் இல்லை. எல்லாமே பூர்வீக சொத்து. காலத்துக்கு ஏற்றபடி பட்டணத்தில் 4-5 ஹோட்டல்களும் ஜவுளி கடைகளும் சினிமா தியேட்டர்களுமாக இவரது அப்பா சேமித்து வைத்து விட்டு போன சொத்து. சத்திர மாதிரி வீட்டில் எப்பொழுதுமே சாப்பாடும் பலகாரமும் மணத்து கொண்டிருக்கும். 7-8 தலைமுறை உறவினர்களும் சிநேகிதர்களும் உதவி கேட்டு வருவர்களுமாக வீடு கல்யாண வீடு போல அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கும். அப்பாவை போல ஜெயராமனுக்கு வியாபாரத்தில் அத்தனை சாமர்த்தியம் போதாது. பரமார்த்தி. பொண்ணுக்கு கல்யாணம் என்று யாராவது சொல்லிவிட்டால் இவரது கடையிலிருந்து ஜவுளிகளும் மளிகை கடைகளிலிருந்து சமையலுக்கு தேவையான சாமான்களும் கணக்கு வணக்கு இல்லாமல் போகும். இவர் பாட்டுக்கு மாடிகாலில் பெரிய ஜமக்காலம் விரித்து சிநேகித பட்டாளங்களுடன் சீட்டு கச்சேரியில் இறங்கி இருப்பார். பார்வதி சமயக்காரர் கையில் வெள்ளி கூஜா நிறைய காவியும் தட்டு தட்டாய் பட்சணங்களுமாய் மேலே அனுப்பி வைப்பாள். அன்றைய கணக்கை துருவி பார்த்தால் 50,000 ரூபாய் பக்கமாக நஷ்டம் அடைந்திருப்பது தெரியும். ஆனால் அதையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். 3 சீட்டில் 10 ரூபாய் தான் சம்பாதித்ததை நாள் முழுக்க சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருப்பார். நொடியில் மூளை வேலை செஞ்சது பாரு. பசங்க எல்லாம் மூக்கு மேலே விரல வச்சாங்க. அது சரி, அந்த கோபாலரை நம்பி 50 ரூபாய் பணத்தை கொடுத்து புது சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி பம்பாய்க்கு அனுப்பினீங்களே, அவன் போய் 2 வாரம் ஆகிறது. ஒரு லெட்டர் கூட கிடையாது. என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? இதை பாரு, கோபாலனை நமக்கு தெரியாதா? நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளை. நமக்கே துரோகம் பண்ணுவான்னு எப்படி நினைக்கிற நீ? இது மாதிரி அவனை பற்றி நினைக்கிறேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவான். ஆமாம், அளவுக்கு மேல் தகாதவர்களிடம் நட்பும் நம்பிக்கையும் வைத்ததனால் அதற்கான பலனை மிக நன்றாகவே உணர்ந்து விட்டார் அவர். என்ன உணர்ந்து என்ன பயன்? இன்னமும் பழைய பந்தா எதுவும் விடவில்லையே. வீடு முழுக்க காக்கை கூட்டம் போல விருந்தாளிகள் வந்து தங்கி தின்று திண்ணைத்தேயே தூங்கி கொண்டிருந்த சமயத்தில் தான் 10 வயது நந்து ஜெயராமனின் குடும்ப புரோகிதரின் கையை பிடித்து கொண்டு இவர்கள் வீட்டு கூடத்தில் வந்து நின்றான். ஜெயராமன் இல்லையா?
புரோகிதர் பார்வதியை பார்த்து கேட்க, நந்து அவளின் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பளீரென தேய்த்து வைத்த குடம் மாதிரி முகம் முழுக்க மினுமினுத்த தேஜஸ். வைரத்தோடும் மூக்குத்தியும் வைர அட்டியையும் இவள் உடம்பில் கிடந்ததால் தான் அழகு பெற்றனவே தவிர அவைகளுக்கென்று தனியே எந்த ஒரு ஜொலிப்புமே கிடையாது போலத்தான் அந்த சிறுவனுக்கு தோன்றியது. எவ்வளவு அழகா இருக்கா இந்த அம்மா! அந்த கணமே ஓடிப்போய் அவனில் முந்தானையை பிடித்து கொண்டு அம்மாவென்று அழைக்க வேண்டும் போல. அவனுக்கு அம்மா இருந்தால் போன மாதம் வரையும் அவனுடைய அம்மா இந்தோ இவளைப் போல இத்தனை அழகில்லை. கருப்பாய் குச்சி குச்சியாய், கையும் காலும் பஞ்சடைத்த கண்களுமாய். ஒருவேளை போதிய போஷாக்கு இருந்திருந்தால் அவளுமே ஓரளவுக்கு அழகாய் இருந்திருப்பாளோ என்னமோ. நந்து துக்கம் தொண்டையில் முள்ளாய் இம்சிக்க புரோகிதரின் கையை பிடித்தபடியே நின்றான். அவர் மேலே இருக்கார், என்ன சொல்லணும்? பார்வதி பவ்யமா கேட்க, ஓஹோ, சீட்டு தர்பார் நடக்கிறதாக்கும். இப்ப போய் நான் என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாதே. என்ன செய்யணும்? என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்கோ. அவர் ஒரு கணம் பார்வதியை உற்று பார்த்து விட்டு சொன்னார், இந்த பிள்ளையாண்டன் பெயர் நந்தகோபால். 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். தாயார்காரி போன மாசம் கண்ணை மூடிட்டா. இந்த ஒரு மாசமா இவனை என் பொறுப்புல தான் வச்சுருக்கேன். நானும் சம்சாரி. இவன் அம்மா எனக்கு தூரத்து அம்மங்கா உறவு. பணம் காசு இருந்தா ஒரு பிள்ளைக்கு சோறு போட்டு படிக்க வைக்க எனக்கும் கொள்ளை ஆசைதான். சுற்றி இருக்கிற வீடுகளில் ஒரு நாளைக்கு ஒரு வீடு விதமாக சாப்பிட்டுட்டு ஏதோ அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வரட்டும்னு தான் தீர்மானம் பண்ணினேன். அதுக்குள்ளே ஏன் பொண்டாட்டி தான் எதுக்கும் ஜெயராம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கோ, நீங்கள் சொன்னால் அவர் மறுக்க மாட்டார்னு சொன்னா. அழைச்சிட்டு வந்துட்டேன். அவர் சொல்ல சொல்ல பார்வதி அவனையே உற்று பார்த்தாள். பேரென்ன சொன்ன? இப்படி அவனை பார்த்ததும் ஏதோ பேச்சு கொடுத்து சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டுமே என்கிற பாவனையில் அவள் சிரிக்க, நந்தகோபால், அம்மா நந்துன்னு கூப்பிடுவா. சிறுவனின் வார்த்தைகள் அவளை மிகவும் நிகழ்த்தி இருக்க வேண்டும். பெரிய விசாலமான நேத்திரங்களில் குபுக்கன ஈரம் படர்ந்தது. அவள் புரோகிதரை நிமிர்ந்து பார்த்து தீர்மானமாய் உறுதியாய் கூறினாள், பையனை இங்கேயே விட்டுட்டு போங்கோ, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். எதுக்கும் நான் அப்புறம் என்கிட்ட சொல்லாம எப்படி நீ அனுமதி தரலாம்னு உன்னை திட்ட போறான். பார்வதி இதை கேட்டு வரிசை பெருக்கள் தெரிய சிரித்தாள். அவருக்கு வீட்டில் தினம் எத்தனை பேர் சாப்பிட்றா, எவ்வளவு படி அரிசி உலையில போடுறா, இது எதுவுமே தெரியாது. திடீர்னு இவனை பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கானான்னு கேட்டாலும் கேட்பார். சொல்றதுக்குள்ள இவனால உனக்கு எதுவும் சிரமம் கிடையாதே. சிரமமா? என்ன சிரமம்? அவள் அவனை நோக்கி இரு கைகளையும் நீட்டினாள். இங்கே வாடா. முதலில் தயங்கினாலும் சற்று நேரத்தில் அவளுடன் ஒட்டி கொண்டு விட்டான் அவன். பார்வதி சொன்னது போல் 2 நாள் கழித்து ஒரு நாள் பகல் சாப்பாட்டின் போதுதான் நந்துவை நேருக்கு நேர் பார்க்கிறார் ஜெயராமன். என்ன பார்க்கிறீங்க? ஒண்ணுமில்ல, இவன் வாலாம்பா அத்தையோட பேரன் தானே. வாலாம்பா அத்தை பேரனுக்கு இப்ப வயசு என்ன தெரியுமா? 22. ஓஹோ, அப்ப இது யாரு? நம்ம கணபதி கணபாடிகள் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். அம்மா அப்பா கிடையாது. துச். அவர் தனக்கே உரித்த பாணியில் வருத்தம் தெரிவித்தார். அதற்கு பின் அவர் அவனை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பார். என்னப்பா சாப்பிட்டியா என்று எப்பொழுதாவது கேட்பார். எப்படி படிக்கிற என்று மாத்திரம் கேட்கவே மாட்டார். அது என்னமோ தனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் மாதிரி. நந்துவின் படிப்பு விவகாரத்தை தன் மகளுடன் சேர்ந்து பார்வதியே பார்த்து கொண்டாள். கங்கா நந்துவிடம் 4-5 வயது சின்ன பெண். ஆரம்ப காலத்திலெல்லாம் அவனுடன் சிநேகமாகத்தான் இருந்தாள். வயது ஏற ஏறத்தான் தனக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசங்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்தது. தன் அப்பாவின் சீட்டு கச்சேரிக்காக இவன் கூஜாவில் காப்பியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடுவதும், அவர் காரில் ஏறி போகும்போது அவருக்கு முன்னதாக ஓடி கார் கதவை தயாராக திறந்து வைப்பதும், அவர் பயலே என் செருப்பு எங்கே போச்சு தேடிப்பார்டா என்றால் கையிலுள்ள பாட புத்தகத்தை அப்படியே போட்டுவிட்டு தேட கிளம்புறதும், பார்வதியை பெற்ற தாய் கங்காவின் பாட்டி நொடிக்கு தடவை நந்துவை தண்டச்சோறு தண்டச்சோறு என்று இடிப்பதும், கங்கா புத்திசாலி, தங்கள் இருவரின் தராதரத்தை ஒரு நொடியில் புரிந்து கொண்டு விட்டாள். அதற்கு பின் ரொம்பவும் அவனுடன் அவள் பழகுவதில்லை, ஓரளவுக்கு விலகியே இருந்தாள். ஆனால் நந்துவின் மனதில் சின்ன வயசிலிருந்தே கங்காவின் மீது ஆசையை வளர்த்து விட்டவள் பார்வதிதான். நீ தாண்டா அவளை பார்த்துக்கணும்,
அவ உன் கூட ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நீ தான் அவ விரட்டினாலும் அவ கூடவே போய் அவளோட கிளாஸ்ல உட்காத்தி வச்சுட்டு வரணும். எனக்கு என்னடாப்பா, அவளுக்கு எது ஒன்னானாலும் நீ தான் பொறுப்பு. நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீதானே. இதற்கு மாத்திரம் பார்வதியின் தாய் செல்லம் ஆட்சேபிப்பாள். நன்னா இருக்குடி, நம்ம கங்காவை கல்யாணம் பண்ணிக்க 1000 கோடீஸ்வரன்கள் கியூவில் நிற்பான்கள். இந்த பரதேசி பயல அவளோட சேர்த்து வச்சு இன்னொரு தடவை பேசின நானே அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். ஆமா. பார்வதி அர்த்த புஷியுடன் புன்னகைப்பாள். உனக்கு பேராசைமா? ஏதிடி பேராசை? கண்ணு வளர்த்த ஒரே பேத்திக்கு குழந்தையை வயிறுத்தாலே இழைச்சு அனுப்ப போறோம். இப்பேற்பட்ட இடத்துல சம்பந்தம் வச்சுக்க ஒரு கோடீஸ்வரனாகத்தான் முடியும்னு நான் நினைக்கிறது பேராசையா? நம்ம கிட்ட என்ன குறைச்சல்? இல்ல, என்ன குறைச்சல்னு கேட்கிறேன். செல்லம்மா பிடித்தால் விடமாட்டாள். மாப்பிள்ளை சொத்துக்களை ஒழுங்காக பராமரிப்பதில்லை என்பது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவித அசட்டு தைரியம். மாப்பிள்ளை கவனிக்காததினால் சொத்துக்கள் ஒன்றும் கரைந்து விடாது. இது என்ன ஒருத்தரால் அளிக்கக்கூடிய சாம்ராஜ்யமா என்ன? ஆனால் இது விஷயத்தில் செல்லம்மாவை விடவும் பார்வதி புத்திசாலி, தீர்க்கதரிசி. அதிகம் படிக்காவிட்டாலும் ஓரளவுக்கு உலக அனுபவம் இருந்தது. உட்கார்ந்து சாப்பிடுபவனின் சொத்து எத்தனை நாட்களுக்கு தாங்கும் என்பது அவளுக்கு தெரியாதா? கங்காவின் 15வது வயதில் முதலாக அந்த சிறுமி உடம்பில் பாவாடை தாவனை சுற்றி கொண்டு பெரிய மனுஷியாகிவிட்ட பூரிப்பில் அம்மா மாட்டிவிட்ட அத்தனை நகைகளையும் சுமந்து கொண்டு மாக்கோலம் போட்ட கூடத்தில் பெரிய சோபாவில் மாலையும் கழுத்துமாய் உட்கார்ந்திருந்த போது இவளை சுற்றி பழுத்த சுமங்குகளிலும் சின்னஞ்சிறுசுகளுமாய் உட்கார்ந்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்த போது ஒரு பக்கமாய் இன்னொரு சோபாவில் உட்கார்ந்திருந்த செல்லம்மா தன் ஒக்கவாய் சிரிப்புடன் பேத்தியின் அழகை பார்த்து ரசித்து கொண்டிருந்த போது நந்து சுவரோருமாய் கைகளை கட்டியபடி ஒரு காலை தரையில் ஊன்றியும் மறுகாலை மடக்கி பின்சுவரில் பதித்தபடியும் நின்று கங்காவின் முகத்தில் புதுசாய் ஏறியிருந்த கவர்ச்சியை அளப்பரிய ஆச்சரியத்துடன் ரசித்து கொண்டிருந்த போது ஜெயராமன் அழைப்பதாக சொல்லி வெங்குட்டு மாடியிலிருந்து இறங்கி வந்து இவனிடம் சொன்னார். இவன் விடுவிடென மாடிக்கு போனான். ஜெயராம் மட்டும் அந்த அகலமான வெல்வெட் திண்டில் சாய்ந்திருந்தார். சீட்டுக்கட்டுகள் சீந்துவாரின்றி ஒருவருமாய் ஒடுங்கி கிடந்தது. சாகாக்கள் எல்லோரும் எங்கே, எப்பொழுது போனார்கள்? நந்து ஜெயராமனை நிமிர்ந்து பார்த்தார். வழக்கமாய் 2 காது வரையில் நீண்டிருக்கும் விசாலமான புன்னகை இல்லை என்றாலும் ஏதோ ஒப்புக்கு ஒரு புன்னகை அந்த முகத்தில் இருந்தது. அந்த சிரிப்பே நந்துவின் அடிவயிற்றை பிசைவது போல. சிரிப்பு எங்கேயாவது சஞ்சலத்தை உண்டு பண்ணுமோ? அன்றைய ஜெயராமனின் சிரிப்பு அப்படித்தான் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தால் அந்த சிரிப்பே அழுகியாக மாறிவிடும் போல. என்ன மாமா, கூப்பிட்டேளா? கீழே இன்னமும் கும்பல் இருக்கா? இல்லை எல்லாரும் போயாச்சா? இன்னும் போகல, எல்லோரும் இருக்கா. சரி, யாருக்கும் தெரியாம மாமியை மாத்திரம் மாடிக்கு அனுப்பு. சரி மாமா. யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமா அந்த ஜடாயுக்கும் தெரிய வேண்டாம். அவர் ஜடாயு என்று சொன்னது கிழவி செல்லம்மாவைத்தான். அது என்னவோ அவருக்கு அந்த வீட்டில் வேறு எந்த பிராணியிடமும் இத்தனை வெறுப்பு இருந்ததில்லை. கிழவி சும்மா இல்லாம ஏதாவது தொணதொணத்துண்டே இருக்கும். அவர் தனக்குள் அடிக்கடி முனகிக்கொள்ளும் வார்த்தை இது. நந்து கீழே இறங்கி போனபோது பார்வதி மகளின் வைரம் இழத்த நெற்றிச் சொட்டியை சரி செய்து கொண்டிருந்தாள். அவன் அவள் அருகில் வந்து மெல்ல அழைத்தான். மாமி, என்னடா மாடியில மாமா கூப்பிடுறார். என்னையா? பார்வதி ஒரு கணம் ஆச்சரியத்துடன் அவன் முகத்தை உற்று பார்த்தாள். உங்களைத்தான். இது என்னது புதுசா? பார்வதி பட்டுப்புடவையின் தலைப்பை ஒரு கையால் இழுத்து விட்டு கொண்டே மாடிக்கு போனாள். அவனோ அங்கிருந்தபடியே பார்வதியின் பின்புறத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 2. அன்றைய பார்வதியின் தோற்றமும் கம்பீரமும் இன்னும் நந்துவின் மனசில் மிக பசுமையாக நிற்கிறது. மாடிக்கு போன பார்வதி வெகு நேரம் வரையில் கீழே இறங்கவே இல்லை. மஞ்சள் குங்குமம் பெற்றுக்கொள்ள வந்திருந்த பெண்மணிகளில் பலர் பார்வதியை பார்த்து சொல்லிவிட்டுத்தான் போவோம் என்று வீம்பாய் உட்கார்ந்திருக்க, வேறு வழி இல்லாமல் பார்வதியை அழைக்க நந்துதான் மாடிக்கு போனான். சற்றென்று உள்ளே போக முடியாததொரு தயக்கத்தில் கால் பின்னலிட அவன் வெளியே நிற்க, உள்ளிருந்து மிக மிருதுவான குரலில் பார்வதி ஜெயராமனிடம் மும்முரமாய் எதையோ சொல்லி கொண்டிருந்தாள். இப்ப நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரியோடு நிலைமை வரும்னு
நான் ஏற்கனவே எதிர்பார்த்து வச்சிருந்தது தான். ஆனால் இத்தனை சீக்கிரம் வரும்னு தான் எதிர்பார்க்கல. சரி, இப்போ என்ன பண்ணுறது சொல்லு. எனக்கு ஒன்றுமே தோணலையே. நாளைக்கு ₹1,00,000 கொண்டு போய் கட்டணும். இல்லைன்னா என் மானம் போயிடும். வடக்கு தெரு வீட்டையோ இல்லை கிராமத்தில் இருக்கிற பெரிய தென்னந்தோப்பையோ வித்துடுங்களேன். பைத்தியம், ஏற்கனவே வடக்கு தெரு வீட்டு பேரில் ₹1,00,000 கடன் இருக்கு. கிராமத்து தோப்பு விற்று பணத்தை தரேன்னு சொன்னால் அது வரைக்கும் இந்த கடன்காரன் பொறுக்க மாட்டான்டி. ஒரு நிமிஷ நேரத்துக்கு அங்கே மௌனம் நிலவ, இதை விட்டால் மறுபடியும் அங்கேயே தொடர்ந்து நிற்க வேண்டியிருக்கும் என்று தோன்றியதால் நந்து குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தான். மாமி, அவனது பிரவேசத்தில் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள். என்னப்பா, கீழே நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிண்டு போகணும்னு காத்துட்டு இருக்கா. இதோ வந்துட்டேன். சடாரண்டு எழுந்த பார்வதி ஜெயராமனின் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினாள். சரி, இதையே நினைச்சு உருக வேண்டாம். ராத்திரி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். 19 வயது நந்துக்கு அவர்களின் பிரச்சனை ஓரளவுக்கு புரிந்தது. மாமாவுக்கு பணமுடை, அதுவும் 100-200 இல்லை, ₹1,00,000 நாளைக்குள் கட்டியாக வேண்டும். என்ன செய்ய போகிறார்? நந்துக்குள் சூடாய் பயம் பரவியது. அன்றிரவு முழுக்க அந்த வீட்டில் 3 பஜைகள் தூங்கவில்லை. மாடியறையில் விளக்கறிந்து கொண்டிருப்பதை பார்த்தபடியே கீழ் ஹாலில் நந்து படுத்திருந்தான். மறுநாள் காலையில் பார்வதியின் கழுத்தில் ஒளிந்து கொண்டிருந்த வைர அட்டிகையையும் வைர வளையலையும் காணோம். செல்லமாதான் கேட்டாள். எங்கடி அட்டிகையும் வளையலும் காணோம்? சுழட்டி வச்சிருக்கேன். நன்னாத்தான் இருக்கு. வெள்ளிக்கிழமையும் அதுவுமா? இன்னைக்கு தான் சுழட்டி வைக்க நாள் பார்த்தியா? பார்வதி தனக்கே உரிய புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தாள். நந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு பின் அந்த நகைகளை அவள் உடம்பில் பார்க்காதது மட்டுமில்ல, மிச்சமிருந்த நகைகளும் ஒவ்வொன்றாக மறைந்தபோதுதான் இந்த இடியை தாங்க மாட்டாதவளாக செல்லம்மா மண்டையை போட்டாள். கல்லூரி படிப்பை முதல் வகுப்பில் முடித்த கையோடு நல்ல வேலை கிடைத்து நந்து பம்பாய்க்கு கிளம்பினான். அந்த நிலையில் அக்குடும்பத்தை, அதுவும் முக்கியமாக கங்காவை விட்டு போக அவனுக்கு இஷ்டமே இல்லைதான். கையில் இருக்கிறதும் கரையிறதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு துடிக்கிறேன். பார்வதி கண்கலங்க சொன்னபோது ஒரு பைசா கூட செலவில்லாம இவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன் மாமி. நந்துக்கு இதை சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. பார்வதியாக கேட்காமல் தானே வழியே வந்து சொல்ல வெட்கம். அந்த சமயத்தில் கூடத்தின் ஒரு மூலையில் பாட புத்தகத்தில் மூழ்கியிருந்த கங்கா முகத்தில் அறைந்தாற் போல சொன்னாள். இப்ப என்ன கல்யாணத்துக்கு? ஊர்ல இருக்கிற தண்டச்சோத்தை எல்லாம் பணம்னு பார்க்காம செலவு பண்ணி படிக்க வச்ச. எனக்குன்னு செலவு பண்ணத்தான் உங்ககிட்ட பணம் இல்லாம வறண்டு போயிடுதாக்கும். அப்படி இல்லை கங்கா, எத்தனை படிச்சாலும் நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு கொடுத்துன நடத்த தானே போற. ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கிறப்பவே உன் கல்யாணத்தை நடத்தி பார்த்துடணும்னு நாங்கள் ஆசைப்படுறதில்ல. தப்பு ஒன்றும் இல்லையே. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்தையும் பிடிங்கிண்டு எவன் பின்னாடியே ஓடுறதுக்கு நான் ஒன்றும் இந்த வீட்டில் இத்தனை நாள் தங்கி இருந்த காக்கா கூட்டத்தில் ஒருத்தி இல்லை. படித்து வேலைக்கு போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக வச்சு பார்ப்பேன். என் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் சம்பளம் அடத்த எதிர்பார்க்காத மனுஷனுக்குத்தான் நான் கழுத்தை நீட்டுவேன். நந்து தலைகணிந்து உட்கார்ந்திருந்தான். அவன் தன்னை குத்தி காண்பித்தது புரிந்திருந்தும் கல்லாய் ஜடமாய். அன்று அவன் ஊருக்கு கிளம்புகையில் ஜெயராமனுக்கும் பார்வதிக்கும் விழுந்து நமஸ்காரம் செய்ய, உன் படிப்புக்கு இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, இருந்தாலும் உலக யானம் வேணுமேங்கிறதுக்காகத்தான் அனுப்புகிறேன். இப்படி பார்வதியும் ஆசீர்வாதம் பண்ண கங்கா நக்கலாக சொன்னாள். ஆமாம்மா, டிக்கெட் புக் வாங்க மறந்துட போகிறான். அங்கே யாரும் டான் மணி அடித்த உடனே காஃபியும் டிஃபனும் சாப்பாடும் போட மாட்டா, தெரிஞ்சுக்க சொல்லு. கங்காவின் கோபம் நியாயமானதுதான். அந்த வீட்டில் கும்பல் போட்டு 3 வேளையும் வக்கனையாய் தின்று தீர்த்தவர்கள் அத்தனை பேரும் இப்போது எங்கே போனார்கள்? கஷ்ட சமயத்தில் ஒரு ஆத்மா கூட ஆறுதல் வார்த்தை சொல்ல அங்கில்லை. எல்லோரும் மூளைக்கொருவராக பறந்து விட்டார்கள். நந்து அவர்களைப் போல இல்லை. ஆனால் இவர்களின் கஷ்டத்தை முழுவதும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் அவனுக்கு பம்பாயிலிருந்து வேலைக்கு உத்தரவு வந்திருக்கிறதே. நான் இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு பார்க்கிறேன். நந்து தனது ஆட்சேபனையை மெதுவாக தெரிவிக்க பார்வதி பரபரத்து போய்விட்டாள். நன்னா இருக்கு, முதல்ல வேலைக்காக ஆர்டர் வந்திருக்கு, இப்போ போய் எதுக்காக வேண்டாம்னு சொல்ற? இல்லை மாமி, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியாது. ஏதோ இன்னைக்கு வரைக்கும் சாப்பாட்டுக்கு கையேந்தும்படியான நிலைமை வரல.
ஆனால் கூடிய சீக்கிரம் அது மாதிரி நிலை வந்துடும்னு தோன்றது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கோ. இல்லை, இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். அவள் சிறிது நேரம் எங்கோ வெறுத்துவிட்டு பிறகு கரகரத்த குரலில் சொன்னாள். இப்படி பச்சையா சொல்றதுக்காக நான் வெட்கப்படல் நந்து. இந்த குடும்பம் உன் வருவாயை நம்பித்தான் இருக்கு. என் பொண்ணையும் நான் உன்னை நம்பித்தான் மேலே படிக்க வைக்க போகிறேன். அவருக்கு இன்னமும் வீட்டு நிலவரமே தெரியல. பழைய ஹோதாவிலே இருக்கார். இன்னும் 4 வருஷம் இவ காலேஜில் படித்தாலும் கல்யாணம் வரப்போ நீதான் அவ புருஷன். எனக்கு வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க தோணலை. இருக்கலாம் மாமி, கங்காவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மாத்திரம் என்ன கசக்கிறதா? ஆனால் அவளுக்கு மனசில் என்ன இருக்கோ, அவள் யாரை விரும்புகிறாளோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பார்வதி தலை கவர்ந்து அமர்ந்திருந்தாள். நந்துக்கு அவளை பார்க்கையிலே பாவமாக இருந்தது. கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ படிப்புக்கும் வீட்டு செலவுக்கும் ஆகிற பணத்தை உங்கள் பேருக்கு மாதம் மாதம் அனுப்பி வச்சிடுறேன் மாமி. நீங்கள் கவலைப்படாதீங்கோ. போன உடனே என்ன சம்பளம் தராளோ என்னமோ. உன்னால் முடியுமாடா நந்து? முடியும்படி செய்வேன் மாமி. பார்வதி வெகுநேர யோசனைக்கு பின் மெதுவாக சொன்னாள். என் பேருக்கு மணி ஆர்டர் பண்ணிடாதே. கங்காவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னு போட்டுடுவா. செக்கை அனுப்பிடு. உங்ககிட்டேருந்து வர லெட்டர்னா அவள் பிரிக்கி பார்க்க மாட்டா. பார்வதி இதை சொன்னபோது மாத்திரம் அவனுள் வேதனை ஊற்றெடுத்தது. என் லெட்டரை பிரித்து பார்க்க கூட பிடிக்காதவ எப்படி என் கூட வாழ போறா? இன்னும் அதுக்கேற்ற வயசாகலையே. வயசானா எல்லாம் சரியா போயிடும். இங்கிருந்து பம்பாய்க்கு கிளம்பும் நாளன்று அவனுக்குத்தான் அழுகை பொங்கியது. காலை முதலே கங்காவை சுற்றி சுற்றி வந்தான். கங்கா, பம்பாயிலிருந்து உனக்கு என்ன வேணும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒவ்வொரு லீவுக்கும் பம்பாய் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. வேணுமானா அவங்கள கேட்டு வாங்கிப்பேன். சவுக்கால் அடித்தாற்போல் பதில். அது மட்டும் இல்லை, அவன் கிளம்பும் சமயத்தில் அவள் வீட்டிலேயே இல்லை. கங்கா கிட்ட சொல்லிடுங்க மாமி. அவன்தான் மருகி சொல்லி விட்டு கிளம்பினான். சரியா 2 வருஷங்கள் பல்லை கடித்து கொண்டு அவன் தள்ளிய நாட்கள். இந்த கங்காவின் படிப்புக்காகவும் இந்த குடும்பத்தின் செலவுக்காகவும் அவன் எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறான். அத்தனை பெரிய நகரத்தில் இருந்தாலும் ஒரு சன்னியாசியை போல அவனுடன் அறையில் தங்கிய மற்ற நண்பர்கள் இருவருக்குமே இவனது சிக்கனம் ஒரு கேலிக்குரிய விஷயமாக. ஏண்டா அப்பா அம்மா இல்லைங்கிற, கூட பிறந்தவங்களும் இல்லைங்கிற, அப்புறம் எதுக்குடா இத்தனை கையை கட்டி வாயை கட்டி சேர்த்து வைக்கிற? வருங்கால பெண்டாட்டிக்காக இருக்கும்டா. இப்படித்தானே பிரதர்? பொண்டாட்டி கூட இவன் 6 கஜத்தில் புடவை எடுத்துட மாட்டான்டா. 2 பீஸ் போதுன்னு சொல்லிடுறான். வயிற்று கூட சரியாக சாப்பிடாம சேர்த்து வச்சு லாபம் இல்லை தம்பி. உடம்பை பாரு. ஊர்ல இருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஏகமாக இழைச்சி போச்சு. அவர்கள் என்னமோ இவன் மீதும் பிடித்த தொகையெல்லாம் பேங்கில் இவன் கணக்கில் பெரிய தொகையாக சேர்த்திருப்பதாகத்தான் நினைத்திருந்தார்கள். கங்காவின் நினைப்பை தவிர வேறு எந்த ஒரு சேமிப்பும் இல்லாமல் பம்பாய் கிளையிலிருந்து சென்னைக்கே மாற்றலாகி இவன் வந்தபோதுதான் ஒரு விஷயம் புரிந்தது இவனுக்கு. என்னதான் மாதம் இவர்களது செலவுக்காக இவன் பணம் அனுப்பி கொண்டிருந்தாலும் ஜெயராமனின் தாராளமான போக்குக்கு இதெல்லாம் போதவில்லை. அந்த கொடிக்கு இந்த கொடி வரையில் பரவியிருந்த பங்களாவை விற்றுவிட்டு அதே பங்களாவின் ஒரு மூலையில் 3 அறைகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இவர்கள் தங்கியிருந்த அவலம். என்ன மாமி இது? வீட்டு விற்க போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவன் பதைபதித்தபடி கேட்டபோது கண்ணாடியின் எதிரே நின்றபடி தலைவாரி கொண்டிருந்த கங்கா குத்தலாக கேட்டாள். ஏன், தெரிஞ்சிருந்தா இவர் வாங்கி போட்டிருப்பாராக்கும். அப்படி இல்லை கங்கா, இது மாதிரியான உபச்சார பேச்சை எல்லாம் அம்மா கிட்டேயே வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். அவள் நீண்ட பின்னலே அலட்சியமாய் முதுகு தள்ளி விட்டபடியே நடந்தபோது பார்வதி அவளை பார்த்து பெருமூச்செறிந்தாள். என்ன மாமி, இவ போக்கே சரியில்லடா. எல்லாம் போக போக சரியாயிடும். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். படிப்பில் முதல் மார்க் வாங்குறா. அதை தவிர நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காம டைப் ஷார்ட் எல்லாம் கற்றுக்கிறா. சம்பாதிக்கணுங்கிற ஒரு வெறி உடம்பு முழுக்க ஆட்கொண்டிருக்கு. இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லலை. அதுக்காக மனுஷால மதிக்காம நடந்துக்கிறதா? அவனும் இவளது இந்த குணத்தை வந்தது முதல் கவனித்து கொண்டுதான் இருக்கிறான். அவளை பொறுத்தவரையில் நந்துவின் பணம் ரகசியமாய் தங்களது குடும்பத்துக்கு உதவுவது தெரியாது. ஆதலால் அடிக்கடி அவனை தண்டச்சோறு என்பதும் இவனை போன்ற அட்டை பூச்சிகள் தான் தன் அப்பாவின் செல்வத்தை ஒட்ட உறிஞ்சி விட்டதாகவும் தான் சொல்லுவாள். சிநேகிதிகள் யார் வந்தாலும் அவர்களிடம் இதே பாட்டுத்தான். யாரடி இது?
வாட்டு சாட்டமாக ஹீரோ மாதிரி இருக்காரு. ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு வெத்திலைப்பட்டி தூக்கிட்டு இருந்தவன். ஆளை பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்காரு. படிப்புக்கு என்ன, டபுள் டிகிரி. அப்புறம் என்னடி, என்னவா இந்த மாதிரி அன்னக்காவடிகளுக்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்டித்தான் எங்கள் அப்பா ஓட்டாண்டி ஆயிட்டார். இப்போ பாரு, என்னை படிக்க வைக்க எங்கள் அம்மா மூக்கால அலறா. அதான் பணமெல்லாம் தீர்ந்து போச்சே, இன்னும் ஏன் இங்கேயே சுற்றிட்டு இருக்காரு? பணம் போனால் என்ன, பொண்ணு இருக்கேன்ல அதான். அந்த ஆளுக்கு என்னடி, ஆள் பார்க்க ஜோராக இருக்கான், படிப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, கழுத்தை நீட்ட வேண்டியதானே. சி, இந்த மாதிரி பொம்பளை பின்னாலேயே சுற்றுறவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆம்பளைன்னா கம்பீரமாக இருக்கணும், பொண்டாட்டி காலை பிடிக்காதவனாக இருக்கணும், அசடு வழியாமல் நறுக்குன்னு பேச தெரிஞ்சவனாக இருக்கணும். இவனெல்லாம் படுக்கையறையே கதின்னு கிடப்பான். இவனுக்கெல்லாம் புத்திசாலி பெண்டாட்டி அவசியமே இல்லை, பொம்பளைன்னு ஒருத்தி கிடைச்சா போதும். அப்பப்பா, அந்த வார்த்தைகள் தான் அவனை என்ன பாடுபடுத்தி விட்டன. அந்த நெஞ்சில் கூட ரோசம் கொப்புளிக்கிறது. இனிமே இங்கே வராமலே இருந்துட்டா என்ன? 2 நாட்கள் அவன் கங்காவின் வீட்டு பக்கமே போகாதிருந்தான். 3வது நாளே விடியற்காலை 6 மணி அளவில் அரைக்கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்து பார்த்தவன் அதிர்ந்து விட்டான். மாமி, பார்வதி இவன் இருக்கும் லாட்ஜை தேடிக்கொண்டு வருவாள் என அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே எதுக்கு வந்தேன் மாமி? 2 நாளாக உன்னை காணோம், அதான் உடம்பு சரியில்லோ என்னமோ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டா வரல? மாப்பிள்ளைக்கு என்ன கோபம்? அவன் கலங்கி போய் உட்கார்ந்திருக்கும் நேரத்திலெல்லாம் அவள் இதே வார்த்தையைத்தான் பிரயோகிப்பாள். என்னதான் அடக்க முயன்றாலும் நந்துவின் இதழ்கடையில் சின்ன சிரிப்பையாவது இந்த வார்த்தை உண்டு பண்ணிவிடும். ஆனால் இன்று அதே வார்த்தை சிரிப்பை உண்டு பண்ணுவதற்கு பதிலாக வேதனையைத்தான் உண்டு பண்ணுகிறது. நான் வரேன் மாமி. கண்டிப்பா வா, இன்னிலிருந்து கங்கா வேலைக்கு போறா. அப்படியா? எந்த கம்பெனி? அவ வேலைக்கு மனு போட்டது கூட தெரியாதே. எங்களுக்கு மாத்திரம் தெரியுமா? நேத்து ராத்திரி தான் சொன்னா. இதை சொல்லிவிட்டு பார்வதி போய் வெகு நேரமாகியும் நந்து அப்படியே நின்றிருந்தான். வேலை வேலைன்னு ஒவ்வொருத்தனும் ஆளா பறக்கிற இந்த காலத்துல படிப்பை முடிச்ச உடனே இவளுக்கு வேலை தர எந்த கம்பெனி முன் வந்தது? நெஞ்சுக்குள் இதுவரையில் தோன்றாதொரு கலக்கம் தோன்றாமல் இல்லை. அவன் அவசர அவசரமாக கங்காவின் வீட்டிற்கு சென்றபோது அவள் தனது புது அலுவலகத்திலிருந்து கிளம்புவதற்காக குதியிருந்த செருப்புகளில் காலை நுழைத்து கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததுமே அவளது முகம் சுண்டைக்காயை கடித்தாற்போல் ஆயிற்று. அம்மா, ஒரு டம்ளர் தண்ணீர் குடு, சகுனம் சரியில்லை. நந்து சட்டென பின்வாங்குகிறான். பார்வதி தான் அதட்டுகிறாள். அவ கிடக்கா, நீ உள்ளே வாப்பா. அவன் பலவந்தமாய் சிரிப்பை வரவழைத்துக் கொள்கிறான். கங்க்ராச்சுலேஷன் கங்கா, வேலை கிடைச்சிருக்குன்னு அம்மா சொன்னா. தேங்க்ஸ். என்ன கம்பெனி? இல்லை கவர்மெண்ட் ஜாப்பா? கம்பெனி தான். பேரு மனோகரா எக்ஸ்போர்ட்ஸ். எது? பீச் ரோட்டில்? அதே தான். எது? கேட்கிற விதத்தை பார்த்தா கம்பெனி ஜிஎம் கூட தெரியும்னு சொல்ல போல இருக்கு. அவளது குத்தலான கேள்விக்கு அவன் ஒற்றை வார்த்தையில் பதிலளிக்கிறான். நல்லாவே தெரியும். அத்தியாயம் 3. கங்கா கிளம்பிய பின் அவன் பதட்டத்துடன் பார்வதியின் கைகளை பிடித்து கொள்கிறான். மாமி, இந்த வேலை வேண்டாம்னு கங்கா கிட்ட சொல்லுங்கோ. ஏன்? நந்து மனோகரா எக்ஸ்பர்ட் ஜிஎம் ஒரு காலத்தில் பம்பாயில் இருந்தபோது தன் அறையில் சில நாள் தங்கிய முரளியை மீண்டும் ஒரு முறை தன் கண்ணெதிரில் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கிறான். அவனது அரைவாசியான விக்டர் தான் முரளியை நந்துவுக்கு அறிமுகப்படுத்தினான். என் ஃப்ரெண்டுடா, முரளிதரன் பேரு. நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் கிளாஸ்மேட்ஸ். இப்போ இவன் மனோகரா எக்ஸ்பிரஸில் ஜிஎம்மாக இருக்கான். நல்ல சம்பளம், கார், பம்பாயில் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுக்கு கம்பெனி பணம் தந்திருக்கு. ஐயா என்னை தேடி வந்திருக்கார். ஹலோ, என் பேர் நந்தகுமார், இங்கே ஒரு கம்பெனியில். விக்டர் சொன்னான். முரளி அதற்கு மேல் அவனுடன் பேசவில்லை. விக்டருடனேயே பேசினான். பேச்சிலேருந்தே முரளியின் சுவாபம் நன்கு வெளிப்பட்டு விட்டது. 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வசதி செய்து கொடுத்திருந்தாலும் அவன் கூடவே முதலாளியும் வந்திருப்பதால் அவனது முதலாளி வயதில் மூத்தவர் என்பது மாத்திரமின்றி மிகவும் கட்டுப்பாட்டோடு இருப்பவர் என்பதும் இவனுக்கு அதெல்லாம் ஒத்துவரது என்பதாலேயே இங்கே விக்டரை தேடி வந்துவிட்டான் என்பதும் புரிய வெகு நேரமாகவில்லை. இந்த மாதிரி கிளத்துக்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் என்னத்துக்குமா? எதையும் என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறது. எப்போ பாரு மிஸ்டர் முரளி, ரொம்ப குடிக்காதீங்க மிஸ்டர் முரளி, ரெட் லைட் ஏரியாவுக்கெல்லாம் போகாதீங்க, நான் வயசில் பெரியவன், சொல்கிறதுக்கு உரிமையுண்டுன்னு தோணுன்னு எதையாவது சொல்லிகிட்டே இருக்கார். அதான் எங்கள் உறவுக்காரங்க இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஒரு கப்ஸா அடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ இந்த ரூமில் எத்தனை நாள் வேணும்னாலும் இருக்கலாம்டா.
இப்படி விக்டர் தனது மற்ற 2 அரைவாசிகளை கேட்காமலேயே சொன்னபோது நந்துவிடம் குதித்து போனது இன்னொருவரான மூர்த்திதான். அது எப்படி எங்களை கேட்காம நீ அவனை இங்கே தங்கச் சொல்லலாம்? விக்டரிடம் தனிமையில் கோபித்தான். அதெல்லாம் என் இஷ்டம். உனக்கு வேணுமானா உன் ஃப்ரெண்ட் எவனையாவது வரவழை. என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே இவனை மாதிரி குடிகாரன் இல்லை. நீ வரம்பு கடந்து பேசுற. உன்னை தூக்கி இந்த லாட்ஜை விட்டு வெளியேற எனக்கு ரொம்ப நேரமாகாது. வேண்டாம், விடுமூர்த்தி. நந்துதான் நண்பனை சமாதானப்படுத்தினான். ஆனால் முரளி அங்கு தங்கியிருந்த அந்த 5-6 நாட்களும் இவர்கள் ரொம்பவே திண்டாடி போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். விக்டரும் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு இவனுடன் சுற்றினான். வெளிநாட்டு சரக்கு மாத்திரமல்லாது உள்நாட்டு சரக்கையும் தேடி பிடித்து வயிற்றுக்குள் இறக்குமதி செய்துவிட்டு இரவு வெகு நேரம் கழித்து அறைக்கு திரும்பி அறையை நார அடித்தார்கள். பல பெண்களுடன் பொழுதுபோக்கி விட்டு வந்த உல்லாசம் அவர்களது பேச்சிலேயே தெரியும். ஒரு நாள் சிவப்பு விளக்கு பகுதி பெண்ணொருத்திக்கு தர வேண்டிய பணத்தை ஒழுங்காக தராததால் அவள் இவர்களை தேடி லாட்ஜுக்கே வந்து விட்டாள். ஏக வசனத்தில் அவள் பேசிய பேச்சுக்கள் இன்னமும் நந்துவின் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறதே. எப்படி அத்தனை சுலபத்தில் மறக்க முடியும்? நீ சொல்ற அதே ஆள்தான் இன்னமும் அங்கே ஜீவமா இருக்கான்னு என்ன நிச்சயம் நந்து? அவன்தான் இருக்கான். வெளியே எப்படி மைனரா சுத்தினாலும் வேலை விஷயத்துல அவன் ரொம்ப கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சாயந்தரம் அவ வரட்டும், நீயே சொல்லு. ஐயோ, நான் சொன்னா அவ பிடிவாதம் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. நீங்களே சொல்லுங்கோ. இப்படி பயப்பட்டா எப்படித்தான் அவளை கட்டி மேய்க்க போற? பார்வதி தனக்குள் அழுத்து கொள்கிறாள். இதை பற்றியெல்லாம் ஜெயராமனுக்கு எதுவுமே தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அக்கறையும் இல்லை. அவரது கவலையெல்லாம் முன்போல் தன்னுடன் சீட்டு விளையாட சரியான ஜமா கிடைக்கவில்லையே என்பதுதான். பணம் இருந்தது, பருந்துகள் வட்டமிட்டது. இப்போது வெறும் சீட்டுக்கிட்டை சீந்த யார்தான் முன் வருவார்கள்? எதுக்கும் நான் ராத்திரி சாப்பிட வரதுக்குள்ள கங்கா கிட்டே இதை பற்றி நாசுக்கா சொல்லி வைங்க மாமி. நந்து ஆபீஸுக்கு கிளம்பி விட்டான். ஆனால் அன்றிரவு சுமார் 7 மணி சுமாருக்கு அவன் திரும்பிய போது பார்வதி கைகளை பிசைந்தபடி வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். என்ன இங்கே நிற்கிறேள்? கங்கா இன்னும் ஆபீஸ்லேருந்தே வரல நந்து. இதை சொல்லும்போது பார்வதிக்கு அழுகை முட்டி கொண்டு வருகிறது. காலையில் தான் சொன்னதில் ரொம்பவும் பயந்து விட்டாள் என்பது நந்துவுக்கு புரியாமல் இல்லை. என்ன செய்வது? சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லையே. அவன் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்க கூட பிடிக்காதவனாய் மறுபடியும் கிளம்ப, நீ எங்கே போற? அவ ஆபீஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் சொல்லி முடிக்கவில்லை. வாசலில் சரக்கென்று புதிய அம்பாசிடர் ஒன்று சத்தமில்லாமல் வந்து நிற்க கங்கா துள்ளி கொண்டு இறங்குகிறாள். மிஸ்டர் முரளி, இதுதான் எங்க வீடு. ப்ளீஸ் உள்ளே வாங்க, ஒரே ஒரு நிமிஷம். அவள் காருக்குள் எட்டி பார்த்து மிக இதமான குரலில், வேண்ட, பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணணும் மிஸ் கங்கா, இன்னொரு நாளைக்கு வரேனே. அவனின் குரல் அதற்கு மேல் குலைய, ப்ளீஸ். ஓகே, அதுக்காக மூஞ்சியை அப்படியே வச்சுக்காத. எனக்கு சிரிச்ச மூஞ்சியில தான் பிடிக்கும். அவன் டக்கென இறங்குகிறான். தன்னெதிரில் மார்பில் 2 கையிலையும் கட்டியபடி நிற்கும் நந்துவை கண்டதும் அவனின் முகம் ஒரு நொடியில் வெளிரி போகிறது. ஹலோ. நந்துவின் கரத்தை நீட்டுகிறான். ஹலோ, நீங்க எங்கே? முரளி திணறி திணறி பேச அவனை மேற்கொண்டு பேச விடாமல் கங்கா தன் பக்கம் திசை திருப்புகிறாள். உள்ளே வாங்க. அம்மா, இவர்தான் எங்க ஆபீஸ் ஜிஎம் சார். இதுதான் எங்க அம்மா. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தால் கங்கா முரளியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றிருப்பாள். முரளியின் வருகை எனக்கு யாருக்கு பிடித்திருந்ததோ இல்லையோ, ஜெயராமனுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. ஐயோ, இத்தினூண்டு வயசில் சீட்டு விளையாட்டில் எத்தனை உத்திகளை தெரிஞ்சு வச்சுருக்கான். அவர் வாயெல்லாம் பல்லாக பேச உட்கார கங்கா அம்மாவின் பக்கம் திரும்பி காஃபி கொண்டு வரும்படி ஜாடை காட்ட, பார்வதி மகளின் ஜாடை ஒன்றையுமே கண்டுகொள்ளாதவள் போல் மரமாய் நிற்க கங்கா வெடுக்கன நந்துவின் பக்கம் திரும்பி பார்த்து அதட்டுகிறாள். சும்மா நிற்கிறியே, ஓடிப்போய் பக்கத்து கடையிலிருந்து ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கிட்டு வாயேன். கங்கா, பார்வதி ஏதோ சொல்ல முயல நந்து கையமர்த்தி அவளை சும்மா இருக்க சொல்லிவிட்டு குறுமுடன் சொல்கிறான். சாருக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் பிடிக்காது தான் மிஸ் கங்கா. எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி, பிளெயின் வாட்டர் கூட போதும். கங்காவை பார்த்து தட்டு தடுமாறியபடியே அவன் சொல்ல கங்கா நந்துவை பார்வையாலேயே எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வருகிறாள். முரளி விடைபெற்ற போதும் வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தவள் அவள்தான். காரில் ஏறுவதற்கு முன் மறுக்காமல் நந்துவை பற்றி விசாரிக்கிறான் முரளி. ஆமா, அந்த ஆள் உனக்கு என்ன உறவாகணும்?
உறவா? உண்ட வந்த பிசாசு, அதெல்லாம் பெரிய கதை. அப்புறம் நேரம் கிடைச்சா சொல்றேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. காலம்புற இவன் கூட உங்களை தெரியும்னு சொன்னானே, வேற என்ன சொன்னான்? எனக்கு ஆபீஸ் நேரமாச்சுன்னு கிளம்பிட்டேன். இவனை எல்லாம் பேச விடவே கூடாது. விட்டா போதும், அறுத்துடுவான். எனக்கும் இவனை பம்பாயில் தெரியும் கங்கா. அப்படியா? இவனோட ரூம் எனக்கு ஆப்த ஸ்நேகிதன். பம்பாயில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருந்தும் நான் என் ஃப்ரெண்டோடு தான் தங்கினேன். யூஜி, எனக்கு இந்த பந்தாவெல்லாம் பிடிக்காது. என் ஃப்ரெண்டோட தங்கினதால தான் இவனை பற்றின முழு விவரமும் எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி வைக்கிறேன் கங்கா, சில பேருவிலைக்கு முகம் பெரிய அனுகூலமாக அமைஞ்சிடுறது. பின்ன பாறேன், இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி பரிதாபமாக நிற்கிறான். அதெல்லாம் எங்கள் அம்மாவைத்தான் ஏமாற்ற முடியும் சார், என்னை அசைக்க முடியாது. எதுக்கும் உங்கள் அம்மாவையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. ஸ்டில் ஷீ லுக்ஸ் சோ யங். அவன் போய்விட்டான். கங்கா புயலா உள்ளே வந்தாள். எடுத்தவுடன் நந்துவுடன் பேச பிடிக்கவில்லை. நேரே பார்வதியிடம்தான் பாய்கிறாள். கண்ட நாய்களுக்கும் பாலாடையில் வச்சு புகட்டாத குறையா ஸ்ட்ராங் காப்பி வச்சு புகட்டுவ. எங்கள் ஆஃபீஸ் ஜிஎம்னு உனக்கு இத்தனை மட்டமாக போயிடுதா? பார்வதியும் சளைக்கவில்லை. பதிலுக்கு கத்துகிறாள். அவன் மூஞ்சியும் முகரையும் பார்த்தாலே ஒரு நல்ல எண்ணம் தோணலை. வேணும்னு தான் நான் காப்பி கொடுக்காம நின்னேன். மூஞ்சி நன்னா இருக்கிறவா எல்லாரும் உள்ளே எத்தனை வினையோடு இருப்பான்னு உனக்கு நான் இப்போ சொன்னால் புரியாது. பின்னாடி தெரிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட போற. பார்த்துட்டே இரு. அன்று இரவு இவள் சாப்பிடவே இல்லை. அழுது கொண்டே பாடுகிறாள். மறுநாள் காலையில் பார்வதி எத்தனையோ கெஞ்சியும் பிடிவாதமாய் மறுத்துவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புகிறாள். இப்படியாவது நீ எங்களுக்கு சம்பாதிச்சு போடணும்னு ஒன்றும் அவசியமில்லை. நான் உனக்காக போகல, என் அப்பாவுக்காக போகிறேன். உனக்குத்தான் என்னை விடவும் அந்த அனாதையைத்தானே பிடிக்கும். அவன் உனக்கு சம்பாதிச்சு போடுவான் நினைச்சென்று. இப்போ மாத்திரம் என்னடி, இத்தனை நாளும் நீ படித்த படிப்பெல்லாம் யாரோட பணத்தில் படிச்சதுன்னு நினைச்சுட்டு இருக்க? திங்கிற சோறும் கட்டிக்கிற துணியும் கூட அவன் சம்பாத்தியத்தில் வாங்கினது தான். தனக்காக ஒரு பைசா கூட சேர்த்து வச்சுட்டதில்லை அவன். என்ன உளறல உள்ளதை தான் சொல்கிறேன். வீடு வித்த பணமெல்லாம் என்னாச்சு? அதோ உட்கார்ந்துருக்காரே உங்கள் அப்பா, அவரை போய் கேளு போ. அவள் ஒரு கணம் பிரமித்து நிற்கிறாள். ஒரு கணம்தான். அடுத்தாற் போலவே தன்னை சுதாரித்து கொண்டு சமையல் அறையில் தட்டில் எதிரே அமர்ந்திருக்கும் நந்துவின் எதிரில் காளி போல் வந்து நிற்கிறாள். மளமளவென தன் கழுத்தில் கிடந்த மெல்லிய சங்கிலியும் காது வளையத்தையும் கையில் கிடந்த ஒரு ஜோடி வளையல்களையும் ஏன் ரிஸ்ட் வாட்சை கூட சுழற்றி விட்டெறிகிறாள். சங்கிலியும் வளையலும் தட்டில் வந்து விழுகிறது. ரிஸ்ட் வாட்ச் தரையில் வந்து விழுந்த வேகத்தில் மேற்புற சதுர கண்ணாடி தெரித்து நந்துவின் எதிருள்ள சாம்பாரில் எகிரி விழுகிறது. பணத்துல தான் என் படிப்பும் பட்டமும் அடக்கம்னு அந்த சர்டிஃபிகேட்ஸை கூட கிழிச்சு எறிய தயாரா இருக்கேன். கங்கா இரு. ஆனா வாங்கின பட்டத்தை கிழிச்சு எறியதை விட அதுக்காக நீ செலவழிச்ச தொகைய மூஞ்சிலேயே விட்டேறியதுதான் புத்திசாலித்தனங்கிறது எனக்கு புரியும். ஆனா ஒன்று, இனிமேலும் இந்த வீட்டுக்காக செலவழிச்சிட்டு அதுக்கு ஈடா என்னை அடையலாம்னு நினைச்ச உன் நினப்புல மண் தான் விழும். நந்துவும் பார்வதியும் அவளையே வெறித்து கொண்டிருக்க அவள் விருட்டென ஆபீஸுக்கு கிளம்பி விட்டாள். இரவு அவள் வீடு திரும்பும்போது மணி 10 தொட்டு கொண்டிருந்தது. கை நிறைய ஏதோ காகித புத்தகங்கள். முரளியின் காரில் தான் வந்திறங்கினாள். ஏண்டி இவ்வளவு லேட்? பார்வதி முரளியின் காது படவே மகளை அதட்டுகிறாள். கடைக்கு போயிருந்தேன். இது என்ன கேள்வி? அவள் முரளியை வழி அனுப்பிவிட்டு நேர பக்கத்து அறைக்கு போய் கட்டியிருந்த புடவையை அவிழ்த்து விட்டு புதுசாய் வாங்கி வந்திருந்த நைட் ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கொள்கிறாள். அவிழ்ந்த புடவை முதல் பீரோவில் இருந்த அவளது அத்தனை துணிமணிகளையும் அப்படியே அள்ளி கொண்டு வந்து தாயின் எதிரில் போடுகிறாள். என்னடி இது? இதை எல்லாத்தையும் உன் வளர்ப்பு பிள்ளைகிட்டே கொடுத்துடு முரளி. முரளி எனக்கு 5-6 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கார். அவன் யாரடி உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர? அவர் யாரா இருந்தா என்ன? ஒரு பெண்ணோட தன்மான உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கிறார். அவர் ஒன்றும் சும்மா வாங்கி தரல, கொஞ்சம் கொஞ்சமாக என் சம்பளத்தில் கழிச்சுக்க சொல்லியிருக்கேன். அவள் படுக்கையை உதறி போட்டுக்குள்ள சாப்பிடலையா? இதை கேட்கும்போதுவே பார்வதியின் குரல் கரகரத்து போகிறது. சாப்பாடா? கங்கா அம்மாவை திரும்பி பார்த்து வெறுப்புடன் சிரிக்கிறாள். அவன் பணத்தில் வாங்கி போட்ட அரிசிதானே, நீங்கள் சாப்பிட்டு தீருங்கோ. அடுத்த மாதம்தான் என்னால் மளிகை சாமான் வாங்க முடியும். அது வரைக்கும் நான் வெளியிலேயே சாப்பிட்றேன். வெளியில் மாத்திரம் சும்மா சோறு போடுறானா என்ன? முரளி எனக்கு சாப்பாடு வாங்கி தருவார். எவனோ முன்மின் தெரியாதவன் வாங்கி தந்து சாப்பிடலாம். நம்ம நந்து வாங்கி போட்ட அரிசியை சாப்பிடக்கூடாதா என்ன?
முன்பின் பழக்கமில்லாதவர்களானாலும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்துல 100% கூட இவன்கிட்ட கிடையாது. கேட்டுப்பாரு, பம்பாயில எத்தனை பெண்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். என்னதான் நீ உன் கையால சோறு போட்டு வளர்த்தாலும் பரம்பரை புத்தி எல்லாத்தையும் மாற்ற முடியாது, தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்வாள் பார்வதி. சத்தியமா நந்து அப்படியெல்லாம் தறியிட்டு போகக்கூடியவனில்லை என்று கையடித்து கூற அவளால் முடியும். இவள்தான் ஒரே பிடிவாதமாக இருக்கிறாளே. நந்துவுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது எனலாம். வேலையில் சேர்ந்து 6 மாதங்கள் பார்வதியும் நந்துவையும் என்ன பாடுபடுத்தி விட்டாள் இந்த கங்கா. தான் இந்த வீட்டுக்காக செலவழிக்கும் திமிரில் நந்துக்கு 1 டம்ளர் காப்பி கூட தன்னை கேட்காமல் கொடுக்கக்கூடாதென்று கட்டளையிட்டாள். அவன் பார்வதியை பார்க்க வந்திருக்கும் சமயம் பார்த்து இவள் தனக்கு சாப்பாடு போடும்படி தாயை அழைப்பாள். நீயே எடுத்து போட்டுக்கூடாதா கங்கா? ஏன், நீ எதுக்கு இருக்க? எனக்கு சோடு போடுறத விட அவனோட பேசுறது ஒசத்தியா போயிடுதா உனக்கு? வார்த்தைகள் அத்தனையும் விஷ ஊசிகள் போல. அன்று பார்வதியே மனசுடைந்து சொல்லிவிட்டாள். உன்னை வளர்த்ததற்கு கூலியா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது பெரிய கொடுமை நந்து. இவளை மறந்துவிடு. நந்து மௌனமாய் உட்கார்ந்திருக்கிறான். இத்தனை வருடங்களாக மனசுக்குள் தீட்டி வைத்திருந்த சித்திரத்தை ஒரு நொடியில் கலைத்துவிடு என்றால் அது சாத்தியமாக கூடிய காரியமா என்ன? என்னதான் இவள் என்று இப்படி பழகினாலும் அவன் நெஞ்சில் ஆரம்ப காலத்தில் கள்ளமில்லாத குழந்தையாய் பழகிய கங்காதானே நிறைந்திருக்கிறாள். எப்படி மறக்க முடியும்? ஒரு கால் தான் அதிகம் அந்த வீட்டிற்கு வராமல் இருந்தால் மனசு மாறுவாளோ? அவன் தனக்குள் ஏதேதோ உருட்டு கணக்கு போட்டு கொண்டிருக்க ஒரு நாள் கங்கா இவன் தலையில் பெரிய கல்லாக தூக்கி போட்டு விட்டாள். இரவு 12 மணிக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஜெயராமனின் துணையோடு பார்வதி இவன் தங்கியிருந்த லாட்ஜுக்கு அழுது சிவந்த முகத்தோடு வந்து கதவை தட்டினாள். என்ன மாமி இந்த நேரத்துல? கங்காவை காணோம் நந்து. இத்தனை நேரமா ஒருத்தி ஆபீஸ்ல உட்கார்ந்திருப்பா. எனக்கு வயிற்றுல நெருப்பு வச்ச மாதிரி இருக்குடா. நந்து சட்டையை மாட்டிக்கொண்டு கிளப்பி விட்டான். தலையை சம்பட்டியால் அடிப்பது போன்றதொரு உணர்வு. எங்கே போயிருப்பா? முரளி சார் தான் துணைக்கு இருக்காரேன்னு சொல்றேன். இவ கேட்டாத்தானே? ஜெயராமன் சமயம் தெரியாமல் எதையோ பேசி வைக்க பார்வதி சீறி வடிகிறாள். சும்மா இருங்கோ, எல்லாம் உங்களால வந்த வினைதான். அப்பாவா லட்சணமா ஒரு நாளாவது பொண்ணை அடக்கி வளர்த்திருக்கலா நீங்க? எப்ப பார்த்தாலும் சீட்டுக்கட்ட பத்தித்தானா பேச்சு? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் உயிரையே பழி வாங்கினதுக்கு அப்புறம்தான் இந்த பழக்கம் உங்களை விட்டு போக போறது. பார்த்துட்டே இருங்கோ. மாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கோ. நந்து அடக்காவிட்டால் நடுத்தரு என்றும் பாராமல் தன்னை இழந்து கத்தியிருப்பாள் பார்வதி. என்ன கத்தி என்ன பயன்? கங்கா மறுநாள் இரவு வரையில் வரவே இல்லை. இவளை தேடி ஆபீஸ்க்கு போகலாம் என்றால் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எந்த ஆபீஸ் திறந்திருக்கும்? போலீஸில் சொல்லலாம் என்றாலோ பார்வதி பிடிவாதமாய் கூடாது என்று அழுகிறாள். இதுவரையில் சந்தி சிரிச்சது போதாதா? இன்னும் பெண்ணை காணோம்னு போலீஸ் வரைக்கும் போகணுமா? வேண்டாம்டா நந்து, அவ வந்தா வரட்டும். வரலன்னு இப்படி ஒரு பெண்ணே எனக்கு பிறக்கலைன்னு தலையை முழுகிட்டு இருந்துடுறேன். அன்று முழுக்க வீட்டில் அடுப்பு எரியவில்லை. ஜெயராமன் மட்டும் மனைவியை கேட்க பயந்து கொண்டு எங்கிருந்தோ சில்லறைகளை தொலாவி எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போய் வருகிறார். அன்றிரவு சுமார் 8 மணி சுமாருக்கு முரளியின் கார் அந்த வீட்டு வாசலில். நந்து அவசரமாய் வாசலுக்கு வர காரிலிருந்து மாலையும் கழுத்துமாய் முரளியும் கங்காவும் இறங்குவதைக் கண்டு திகைத்து போய் நிற்கிறான். பார்வதி வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கிறாள். அங்கேயே நில்லடி. ஓ, ஆரத்தி எடுக்க போறியா? ஆரத்தியா? உன்னை பெத்த வயிற்றுக்கு அறுத்து அந்த ரத்தத்துல தாண்டி உனக்கு ஆரத்தி எடுக்கணும். யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிண்ட? மேஜரான பொண்ணு தன் கல்யாணத்தை பற்றி யார்கிட்டையும் யோசனை கேட்டுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? நான் எங்கேயும் தறிகட்டி ஓடி போயிடல. ஒழுங்கா கோயிலில் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிவிக்கத்தான். இந்த கல்யாணத்துக்கு யார் சாட்சி கங்கா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பேரை பதிவு பண்ணியிருக்கியா? நந்துதான் இதை கேட்கிறான். இத்தனைக்கு பிறகும் இவன் இப்படி கேட்கிறார் என்றால் கங்காவின் மீது இவனுக்கு இருக்கும் பாசம்தான் காரணம். ஆனால் கங்காவோ இதையும் இடக்காக கேட்கப்பட்ட கேள்வியாகத்தானே நினைக்கிறாள். இதை பற்றியெல்லாம் கேட்க நீ யார்? நானா? நான் உன்னோட சந்தோஷத்துல வயிறு நிரம்புற ஒரே ஆத்மா கங்கா. நீ சிரிக்கிற சிரிப்பு தான் எனக்கு மூச்சு காற்று. அதுக்கு வேற ஆள் இருக்கார். நீ உன் விலையை பார்த்துட்டு போ. அவள் தாயின் பக்கம் திரும்புகிறாள். இப்ப நான் இங்க வந்ததுக்கு காரணமே இதுதான். பெத்தவங்க கஷ்டப்படுற சமயத்துல பொண்ணு மாத்திரம் தன் சோத்தை பார்த்துட்டு போயிட்டாங்கிற அவப்பெயர் எனக்கு வேண்டாம். நீ 2 பேரும் இந்த வீட்டை காலி பண்ணிண்டு எங்க கூட வந்து இருக்கலாம்.
அதுக்கு சம்மதமானா நாளைக்கு காலம்பர நான் மறுபடியும் கார் எடுத்துட்டு வரேன், தயாரா இருங்கோ. அவள் திரும்பி காரை நோக்கி அடியெடுத்து வைக்க பார்வதி கணீரென்ற குரலில் சொல்கிறாள், இந்தாடி கொஞ்சம் நில்லு. வீட்டில் ஒன்னா வளர்ந்தவன் சம்பாதிச்சு போட்ட காசை தொடமாட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சியே. நான் உனக்கு அம்மா, எனக்கு இன்னும் எத்தனை ரோஷம் இருக்கும். எவனோ ஒருத்தன் போடுற பிச்சை சோத்தை திங்க நான் தயாரா இல்லை. வேணும்னா உங்கள் அப்பாவை அழைச்சிண்டு போ, அவருக்குத்தான் சாப்பாடு முக்கியம். அதுவும் நல்ல சாப்பாடுன்னா பெண்டாட்டி கூட அடமானம் வைப்பார். மனைவியின் சவுக்கு போன்ற வார்த்தைகள் ஜெயராமனின் முகத்தையே இரத்த குழம்பாக்கி விட்டது. இது நாள் வரையில் இது போன்ற வார்த்தைகளை பார்வதி வாயால் கேட்டறியாத மனிதர். இத்தனை நேரமும் வீசிச்சேரில் ஒரு பக்கமாய் முடங்கி கிடந்தவர் வேகமாய் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு எழுந்திருக்கிறார். சாப்பாடடி முக்கியம், இந்த கைச்சீட்டை மாத்திரம் தொட்ட கையிலடி. எத்தனை அன்னதானம் செஞ்சிருக்குன்னு இந்த கையை கேட்டா தெரியும். ஏதோ 2 பேரும் ஸ்நேகமா இருக்காங்களான்னு விட்டு கொடுத்தேனே தவிர அப்பனை மதிக்காம தானே போய் கல்யாணம் பண்ணிண்டவளோட எனக்கு என்னடி பேச்சு? முதல்ல வெளியே போக சொல்லு. ஜெயராமனின் கர்ச்சனையில் வீடே அதிர்கிறது. கங்காவும் முரளியும் மாத்திரமல்ல, பார்வதியும் நந்துவும் கூட இவரது திடீர் உக்கிரத்தை தாங்க முடியாமல் திகைத்து நின்று விட்டார்கள். இவருக்கு கூட இத்தனை கோபம் வருமா என்ன? கங்கா தலையை சிலிப்பி கொண்டு தாயை பார்த்து கூறுகிறாள், என்னோட 15வது வயதில் வீட்டில் இருக்கிற சோத்து பற்றலாங்களால் உண்டான கடனை அடைக்க முடியாமல் அப்பா உன் நகை என் நகை எல்லாத்தையும் சேர்த்து வித்தார். இன்னைக்கு உன் மாப்பிள்ளை எனக்கு வைரத்தோடு சங்கிலியிலிருந்து கிட்டத்தட்ட 50 பவுனுக்கு நகை போட்டிருக்கார். தெரிஞ்சுக்க. அப்பாவையும் இதோ நிற்கிறானே உன்னோட மதியூக மந்திரி, இவனையும் விட அவர் எவ்வளவோ ஒசத்திதான். இருக்கட்டுமே. பார்வதி கணவனின் பலம் கிடைத்த தெம்பில் நிதானமாக பேசுகிறாள். 50 பவுனுக்கு அவன் உனக்கு நகை போடலாம், சரிதான். 50 பைசா 50 பைசாவுக்கு சிவா விஷ்ணு கோயில் வாசல விற்கிறதே மஞ்சக்கேறு, அதை வாங்கி உன் கழுத்துல பூட்டினானா? அதை கொஞ்சம் கவனி. நகையும் நட்டும் இன்னைக்கு வரும் போகும். இதுதான் தோட்டையும் வலையிலும் தான் விற்க முடிஞ்சது உங்க அப்பாவால. இதை சுழற்றிண்டு போக முடிஞ்சதா? முதல் காரியமா அதை கேட்டு வாங்கு. பூ மாலையோட ஆயுசு 4 மணி நேரம், பொன்னகையோட ஆயுசு அது கூட இல்லை. நினைச்சா உருவிண்டு போயிடலாம். கங்காவின் கையை முரளி அழுந்த பற்றுகிறான். இன்னும் என்ன பேச்சு? கிளம்பு கங்கா. அவர்கள் போய் வெகு நேரம் வரையில் அப்படியே சிரமித்து உட்கார்ந்திருந்தாள் பார்வதி. யாருடனும் எதுவும் பேசவில்லை. என்னதான் உள்ளே பெருகும் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைக்க பார்த்தாலும் நந்துவுக்கு இது மரண அடிதான். அவனை பொறுத்தவரையில் கங்காவுக்கு அவனை பிடிக்காமல் போகலாம், பரவாயில்லை. பிடித்துதான் தீர வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. ஆனால் போயும் இந்த முரளியை தேர்ந்தெடுத்தாளே என்பதுதான் வருத்தம். இவனை விட்டால் இந்த உலகத்தில் வேறு ஆண்களா கிடைக்கவில்லை. இவன் எத்தனை நாளைக்கு இவளை ஒழுங்காக வைத்திருப்பான்? திடீரென கைவிட்டால் இவளது கதி என்ன? எங்கே யாரிடம் போய் நிற்பாள்? நந்து ஒரு மூலையில் போய் படுத்துக்கொண்டு பார்வதியை பார்த்த வண்ணம் ரகசியமாய் அழுகிறான். எத்தனை நேரம் அப்படியே கிடந்தானோ. மறுநாள் பார்வதியே வந்து எழுப்பும் முறையில் தூக்கமும் இல்லாத விழிப்பும் இல்லாத ஒரு நிலையில். ஒரு சமயத்தில் நினைத்து பார்த்தால் எல்லாமே கனவுதானோ என்கிற பிரமை. கனவாக இருந்திருந்தால் எத்தனை நன்றாக இருந்திருக்கும் என்கிற ஆதங்கம் ஒருபுறம், கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்து விட்டோமே என்கிற பதட்டம் ஒருபுறம். பார்வதி இதனால் எல்லாம் தான் அதிகம் பாதிக்கப்படாதவள் போல் காட்டிக்கொண்டாலும் உண்மையில் மிகவும் உள்காயம் பட்டுவிட்டாள். முன்போல் எத்தனை இடி வந்தாலும் தாங்கிக் கொண்டு சிரித்த முகத்துடன் வளைய வரும் தெம்பில்லை. அடிக்கடி படுத்து எழுகிறாள். ஒவ்வொரு முறை இவள் படுக்கையில் விழும்போதும் நந்துதான் டாக்டரை தேடி ஓடுவான். இந்த 6 மாசங்களில் இது போல எத்தனை தடவை டாக்டர் வீட்டுக்கும் மருந்து கடைக்குமாக ஓடி இருக்கிறான் நந்து. ஒரு முறை இப்படி ஓடும் பொழுதுதான் கங்காவை ஓடுகிற பஸ்ஸில் ஜன்னல் வழியே பார்க்க முடிந்தது. அவள் பஸ்ஸில் ஜன்னலோர சீட்டில் விழிகள் எங்கோ வெறித்தபடி இருந்தது. கழுத்து நிறைய நகைகளும் ரோஜாப்பூ மாலையுமாய் வீட்டில் வாசலில் வந்து நின்ற முகத்துக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அந்த விழிகளில் கர்வம் இருந்தது, இந்த விழிகளில் கவலை தெரிந்தது. அத்தனை நகைகள் இல்லாவிட்டாலும் ஏதோ 1-2 நகைகள் மேனியில் கிடைப்பதை அந்த அவசரத்திலும் பார்க்க முடிந்தது. ஏன் முரளியோட கார் என்னாச்சு? நந்து தனக்குள் கேட்டுக்கொள்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே முதலில் பார்வையிடம் தான் கங்காவை பார்த்த விஷயத்தை சொன்னதும் தான் அவனுக்கு நிம்மதியாக மூச்சு விடவே முடிகிறது. பார்த்தியா? பேசினியா? பாவம் பார்வதி, அவளுக்குத்தான் எத்தனை ஆவல். இத்தனை பாசத்தையும் அடக்கி கொண்டு அவளால் எப்படி கல்லாய் உறைந்து கிடக்க முடிகிறது?
இவ்வளவு நாள் எப்படி சமாளித்தாளோ? நந்து சொன்னதிலிருந்து அவளை பார்க்க வேண்டும் என்கிற ஆதங்கமும், பார்க்காவிட்டால் என்ன குடியாமொழிவிடும் என்கிற அலட்சியமும் மாறி மாறி அவளது இதயங்களை கூறுபோட, நான் வேணுமானா நாளைக்கு கங்காவை போய் பார்த்து நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டு வரட்டுமா மாமி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ வந்து தான் என்ன ஆக போகிறது? இப்படி விட்டேட்டையாக சொன்னாலும் விழிகளில் மாத்திரம் ஈரம் பளபளக்கும். ஜெயராமன் தான் பிடித்த பிடியை விடாமல் மூர்க்கமாக இருந்தார். அவை இனிமே இந்த வீட்டு படியேறக்கூடாது. ஆமாம், எங்கே இருந்து இவருக்கு இத்தனை ஆக்ரோஷம் வந்ததோ? சும்மா கிடக்கிற விரையில் கிடைந்து விட்டு கடைசியில் தாம் தூம் என்று குதிப்பதுதான் இந்த ஆண் பிள்ளைகளின் சுவாபமோ? அன்று நந்து ஆபீஸிலிருந்து திரும்பும்போது கங்காவை பார்த்துவிட்டு வருவதென்று தீர்மானிக்கிறான். அவனால் ஜெயராமனை போல் கங்காவின் விஷயத்தில் கோவப்பட முடியாது. பார்வதியை போல் மேலுக்கு கூட விற்றேற்றையாக இருக்க முடியாது. அவனால் அவளிடம் அன்பு செலுத்தவே முடியும். என்னதான் அவள் எட்டி உதைத்தாலும் உதைத்த காலுக்கு வலிக்கப் போகிறதே என்று மருந்தை தூக்கி கொண்டு ஓடத்தான் முடியும். அதனால் தானா என்னவோ பார்வதி எத்தனையோ வற்புறுத்தியும் அவனால் வேறொரு பெண்ணை மணக்க முடியவில்லை. உள்ள நெரும்ப இவளை இருத்தி கொண்டபின் இன்னொருத்திக்கு இடமேது? அசடுடா நீ! அவை உன்னை கால் தூசுக்கு சமமா நினைச்சு உதறிட்டு போயிட்டா. உனக்கு மாத்திரம் இன்னும் என்ன வச்சு வாழ்றது இங்கே? ரோசமுள்ள ஆம்பளையா பெரிய இடத்து பெண்ணா பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க சொல்றேன். பார்வதியின் அவ்வப்போதைய அனல் மிகுந்த வார்த்தைகள் இருக்கட்டும் மாமி. கங்கா விஷயத்துல எனக்கு ரோசம் மானம் எதுவுமே கிடையாதுதான் ஒத்துக்கிறேன். நந்துவின் இத்தகைய மிருதுவான மறுப்புகள், கங்காவை பார்க்க போகிறோம் என்கிற நினைப்பே நெஞ்சுக்கு புதிய தெம்பை ஊட்ட அவளுக்காக பிறந்து விட்டு சீராக 4 முழம் மல்லிகையும் மாம்பழங்களுமாய் பையை நிரப்பிக் கொண்டு முரளியின் வீடு தேடி போன போது அவங்க முன்னாடி இங்கே இருந்தாங்க. இப்போ திருவான்மியூர் பக்கம் போயிட்டாங்களே. அடுத்த வீட்டுக்காரியின் பதில் இது. அப்படியா? எப்போ போனாங்க? அந்த மனுஷனுக்கு வேலை போயிடுத்தா? அதுக்கப்புறம் இத்தனை பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுத்து கட்டலேன்னு முரளிக்கு வேலை போயிடுதா? அது எப்போ? நந்து மிரண்டு போய் கேட்கிறான். ஆள் ரொம்ப கெட்டிக்காரர் தாங்க. முதலாளி இவரோட கெட்டிக்காரர் தனத்துக்காகவே போனால் போறதுன்னு மற்ற சுவாவங்களே கண்டுக்காம விட்டு இருக்காரு. மனசன் என்னடான்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் முதலாளியே கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியல. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வலை வீசி வீசி பிடிச்ச மாதிரி முதலாளியோட 2ஆம் தாரத்தையும் பிடிச்சிருக்காரு. விஷயம் முதலாளி காது வரைக்கும் போனதும் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கே அனுப்பிட்டாரு. ஆனா அத்தனை கோபத்திலையும் அந்த மனுஷர் தான் உண்மையிலேயே பெரிய மனுஷர் தான்றத நிரூபிச்சிட்டாரு. அடுத்த வீட்டுக்காரி ஒரு தொடர்கதையை சொல்வது போல் நடுவில் முக்கியமான கட்டத்தில் நிறுத்திவிட்டு அவனை ஏறிட்டு பார்க்கிறாள். என்ன பார்க்கிறீங்க? நான் சொல்றது புரியலையா? இல்லை, அந்த அயோக்கியன் எக்கடாவது கெட்டு ஒழிகிட்டும். அதுக்காக பிள்ளைத்தாச்சி ஒன்று. நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். அவனைத்தான் வேலையை விட்டு நீக்கினேனே தவிர உன்னை இல்லை. நீ பாட்டுக்கு ஆபீஸ் வா, உன் சம்பளமாவது உனக்கு இந்த சமயத்தில் உதவிடும்னு முதலாளி சொல்லிட்டாரு. அது வேற இந்த ஆளுக்கு எரியிற தீயில் எண்ணெய் விட்ட மாதிரி. ஏற்கனவே கொஞ்ச நாளா அந்த பெண்ணுக்கு அடி உதை தாராளம். அடிக்கிறானா? ஐயோ, எதுக்காக? என்னங்க நீயும் புரியாத பிள்ளையா இருக்கீங்க? புருஷங்காரன் செய்கிற காரியங்களை பொண்டாட்டி தட்டி கேட்டா அடிக்காம கொஞ்சுவானா புருஷன்? இது ஏதோ பாவம் கொஞ்சம் கௌரவப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கு. இது முன்னாடி அவன் குடிச்சிட்டு கண்டவளோட வந்து 2 பேருக்கும் சேர்ந்து சமைச்சு போடிடுன்னு கோபம் வராதா? கோபத்தில் 2 வார்த்தை கீழே விழுந்தா உடனே இது முதுகுல 2 உத விழத்தான் விழும். இப்போ திருவான்மியூரில் என்ன செய்தோ இங்கே இருந்தப்போ நாங்களாவது அடிதடி ஓங்கினா ஓடி போய் பார்ப்போம். எதையாவது சொல்லி சண்டையை விளக்குவோம். திருவான்மியூர் அட்ரஸ் இருக்கா? நந்து முள்ளின் மேல் நிற்பது போல் தவிக்கிறான். இருங்க தரேன். நீங்க யாரு? அவள் பேசிக்கொண்டே விலாசத்தை கொண்டு வந்து தருகிறாள். நான் வந்து ஒரு கணம் யோசித்தவள் சட்டென சொல்கிறாள். கங்காவோட மாமா பிள்ளை. அப்படியா? தனக்கு உறவு முறையே யாரும் இல்லை, அனாதைன்னு சொல்லிக்குமே அது. அடுத்த வீட்டுக்காரி அதிசயித்து நிற்கிறாள். நந்துவுக்கு அவளது வார்த்தைகள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல். அப்படியே சொன்னா ஒருவேளை அவ புருஷன் அப்படி சொல்லியிருக்கானோ என்னவோ. அந்த நிலைமையிலும் அவனால் கங்காவை விட்டு கொடுக்க முடியவில்லை. அவள் முகத்தை தோள்பட்டையில் இடித்து கொள்கிறாள். நீங்களும் அவளை மாதிரியே புருஷன் சொல்றீங்களே. அவன் கேட்கிற மாதிரி கேட்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. புருஷன்னா நான் கட்டின தாலி எங்கடி? எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நாம் கல்யாணம் நடந்தது? கடவுள் தான் சாட்சி. கடவுள் சாட்சி சொல்ல வருவாரா? இத்தனை பேசுகிற. இப்போ ஏன் வாய் அடைச்சி போச்சு? இதெல்லாம் நானா பேசலை.
அந்த ஆள் தினமும் கங்காவை கேட்கிற கேள்வி. எவனையோ ஏமாத்தி 50-60 பவுன் இவளை ஏமாத்தி வேற எவளுக்கோ கொண்டு போய் மாட்டியிருக்கான். எத்தனை பொண்ணுக்குங்க ஒருவன் புருஷனா இருக்க முடியும்? அவள் இன்னமும் பேச தயாராகத்தான் இருந்தாள். அவன் தான் பொறுமை இழந்து கங்காவை பார்க்க தலைதெறிக்க ஓடுகிறான். அடுத்த வீட்டுக்காரி சொன்னதில் எல்லளவும் மிக இல்லை. திருவான்மியூரில் ஒரு கோடியில் புதுசாய் கட்டப்பட்டிருக்கும் காலனியில் வெளிப்பக்கம் காரை கூட பூசப்படாத சின்ன வீட்டில் அவன் போனபோது இரவு மணி 7 இருக்கும். மங்கிய விளக்கோலிதான். வீட்டுக்காரருக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி மாட்டக்கூட மனசு வரவில்லை போலிருக்கிறது. நந்து வாசற்கதை தட்டுவதற்கும் முன் உள்ளே இருந்து வந்த இரைச்சல் காதை துளைக்கிறது. சும்மா போறேன் போயிடுவேன் பயம் காட்டின்னு இருக்கியே, போறதுன்னா போயேன். போகிறதுக்கு முன்னால் இது நாள் வரைக்கும் நான் உனக்காக செலவழிச்சிருக்கிற பணத்தை பைசா பாக்கி இல்லாமல் தீர்த்துட்டு போ. எந்த பொண்டாட்டியும் புருஷனுக்கு இது மாதிரி பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறதில்ல. அது புருஷன் பொண்டாட்டிக்கு தாண்டி. நமக்குள்ளே என்ன? ஏதோ இத்தனை நாள் என் பாதுகாப்பில் உன்னை வச்சுட்டுருக்கிறதே பெருசு. இப்போ மாத்திரம் என்ன, நீங்கள் ஒன்றும் சும்மா என்னை வச்சுக்கல. மாதம் 700 ரூபா கொண்டு வந்து தரேன். அதுக்கு தானே இன்னமும் என்னை வெளியில் தூக்கி எறியாமல் வச்சுட்டுருக்கேள். அடைச்சி அல்ப காசு 700 ரூபா. இது எனக்கு 2 நாள் ட்ரிங்க்ஸுக்கு காணாதுடி. என்னை வெளியில் அனுப்பினானே புண்ணியவான், அதான் இப்போ உன்னை வச்சுட்டுருக்க எம்டி. இப்படி சொல்ல வெட்கமா இல்லை? என்னடி வெட்கம்? நான் அவர் பொண்டாட்டியை வச்சுட்டுருக்கேன், அவர் உன்னை வச்சுட்டுருக்கார். எதுக்கு சொல்ல வரேன், அந்த முதலாளியோட பத்தினி இருக்காளே, எனக்காக மாதம் 2000 ரூபா தரேங்கிறா. அதுக்கு முன்னாடி உன் 700 ரூபா எந்த மூளை? ஒரு பெண்ணை ஏமாற்றி வயிற்றுச்சலை கொட்டிக்கிற பாவம் உங்களை சும்மா விடாது. இதை பாரு, நான் இந்த பாவ புண்ணியங்களையெல்லாம் நம்பாதவன். அப்படி பார்க்க போனா நீ கூடத்தான் உங்கள் அம்மா அப்பா அப்புறம் அவன் யார் நந்துவா, இவங்க 3 பேரோட வயிற்றுச்சலையும் கொட்டின்னு இருக்க. அந்த பாவமெல்லாம் என்னை இப்படி ஆட்டி வைக்கிறது எனக்கு வேணும், நன்னா வேணும். இன்னும் 2 தடவை ஓங்கி தலையில் அரைஞ்சிக்கோ. புருஷன்னா பொண்டாட்டி தலைப்பை பிடிச்சுண்டு ஓடக்கூடாது, கம்பீரமாக இருக்கணும், அசடு விளையக்கூடாது, பொண்டாட்டியை அடங்கி ஆள்றவனா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேல்ல. அதுக்காக அடித்து உதைக்க சொன்னேனா? நீ சொன்னதை மாத்திரம் நான் செய்யணும்னு இருக்கா என்ன? அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்காமல் பேசிக்கொண்டே போவார்கள் என்று தோன்றியதால் நந்து கதவை ஓங்கி தட்டுகிறான். 1 நிமிட நேரத்துக்கு நிசப்தம். பிறகு அழுகை கலந்த குரலில் கங்கா உள்ளிருந்து வினவுகிறாள். யாரு? நீ நகரு, நான் போய் பார்க்கிறேன். உள்ளே போய் சனினே. இப்போ என்ன, உன்னை கொலையா பண்ணிட்டேன்? முரளி படபடவென்று பொறிந்துவிட்டு கதவை ஒரு கிழத்து திறந்து முகத்தை மட்டும் வெளியே நீட்டுகிறான். யாரு? நான் தான். முரளியின் முகத்தில் சட்டென படர்ந்த இருட்டை கவனிக்க தவறவில்லை நந்து. ஓ நீயா, என்ன வேணும்? கங்காவை பார்க்க வந்தேன். அவ இன்னும் ஆபீஸ்லேருந்தே வரல. கூசாமல் பொய் சொல்கிறான் அவன். நந்து அவன் முகத்தையே கூர்ந்து பார்க்கிறான். ஏண்டா பொய் சொல்ற? இப்படி கேட்டபடி கதவை முச்சியால் தாக்கி பிளந்து கொண்டு உள்ளே போக நந்துவால் முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். ஆனால் தனது செய்கினால் இவர்களது பிளவு இன்னும் அதிகரித்தால் இதையே ஒரு சாக்காக வைத்து கொண்டு அவன் கங்காவை விரட்டி தள்ளினாள். கங்காவோட அம்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு. பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. சாரி, மறுபடியும் அவளை அந்த வீட்டுக்கு அனுப்ப நான் விரும்பலை. நந்து சற்று தயங்குகிறான். முரளி கதவை மூடப்போகும் சமயத்தில் உள்ளிருந்து புயலை போல பாய்ந்து வருகிறாள் கங்கா. நந்து அந்த குரல். அவள் இது மாதிரி அவனை பெயர் சொல்லி அழைத்து எத்தனை வருடங்கள் ஆயிற்று. இவளது 5-6 வயதில் மழலை மாறாத குரலில் அழைத்திருக்கிறாள். 7-8 வயதில் மரத்துக்கு பின்னாலிருந்தோ மாடிப்படி வளைவிலிருந்தோ இவன் பெயர் சொல்லி அழைத்துவிட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அதற்கு பின் சாப்பாட்டு ராமன், தீவெட்டி தடையன், பொறுக்கி, சோத்து பட்டாளம், ஒண்டவந்த பிடாரி, இப்படிப்பட்ட செல்ல பெயர்கள் பட்ட பெயர்களால் தான் அவனை அழைத்திருக்கிறாள். என் பெயர் கூட நினைவிருக்கிறதா உனக்கு? அவன் நின்ற இடத்தில் இருந்தபடியே திரும்பி பார்க்க அவள் மூச்சிரைக்க அவன் முன் வந்து நிற்கிறாள். வா போகலாம். நந்து அவளையே கண்கொட்டாமல் பார்க்கிறான். எப்படி இருந்தவள் எப்படி ஆகிவிட்டாள்? அந்த நிறமும் அழகும் கம்பீரமும் எங்கே போயிற்று? கடங்காரா, என்னடா பண்ணின என் செல்லத்தை? நந்துவின் கண்கள் அருவியாய் மாற கங்காவும் தன்னை மறந்து ஓவென அழுகிறாள். அவன் அவளது கண்களை துடுத்து பிரிப்பிரியாய் களைத்து தூங்கும் கூந்தலை ஒதுங்கி முடிந்து ஒரு குழந்தையின் கையை பிடித்து அழைத்து செல்வது போல் அழைத்து போக, ஏய் நில்லு. முரளி வீட்டு வாசல் நின்றபடியே குரல் கொடுக்கிறான். என்ன? அவள் நின்று இவனை பார்க்கிறாள். இப்போ போனா திரும்பி வரவே வேண்டாம். செத்தாலும் சாவானதை விட திரும்பி வரவே மாட்டேன். என்னை மறந்துடணும். உன்னை மறுபடியும் நினைச்சா என் பெண்மைக்கே களங்கம். போப்போ. இவன் எத்தனை நாளைக்கு உன்னை வச்சு காப்பாற்ற போறான்னு நானும் பார்க்கிறேன்.
அவள் அலட்சியமாய் கையை வீசிவிட்டு நந்துவுடன் நடக்கிறாள். அம்மாவுக்கு என்ன உடம்பு நந்து, உன்னை பார்க்காதுதான் இந்த பாவியை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாளா அவ? உள்ளூர அந்த ஆசைதான் அவளை இந்த அளவுக்கு உருக்கெடுத்துன்னு நினைக்கிறேன். அவன் வழிநடுக பார்வதியின் உடல்நிலையை பற்றி சொல்லிக்கொண்டே போக அவள் நடுவில் தயங்கி தயங்கி சொல்கிறாள். வழியில் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் டிஃபன் வாங்கி தரையா நந்து? கங்கா அவன் அழுகியில் வெடிக்கிறான். சாப்பிடவே இல்லையா நீ? எங்கே நந்து? காலம்புற ஒருவேளை சாப்பாடு, அதுவும் அரை வயிற்றுக்கு. அதுதான் வாங்குற சம்பளம் முழுக்க அவரோட செலவுக்கே சரியா போயிடுறதே. ஆச்சு தேதி 20 இன்னமும் வீட்டு வாடகை கட்டலை. என்னைக்கு வீட்டுக்காரன் வந்து கத்த போறானோ? அவள் சற்று நேரம் மௌனமா இருந்து விட்டு திடீரென முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினாள். நான் ரொம்பவும் ஏமாந்துட்டேன் நந்து. வயிற்றுல 5 மாசம். இந்த குழந்தையே வேண்டாம்னு களைச்சிக்க எத்தனையோ முயற்சி செஞ்சேன், எதுவுமே பலிக்கல. அவள் அழுது தீர்க்கட்டும் என்பது போல் பேசாமல் இருக்கிறாள். ஹோட்டலுக்கு போய் அவளுக்கு மட்டும் சாப்பிட எதையோ வாங்கி கொடுத்து விட்டு அவளுடன் வீடு திரும்பும்போது இரவு 10 மணி. வாசற்பக்கமே நிற்கிறார் ஜெயராமன், முகத்தில் கவலை கோடுகள். இவனது தலையை கண்டதுமே நடுங்கும் குரலில் சொல்கிறார், எங்கடா போயிட்ட நந்து? அவ ரொம்பவும் பிதற்றிட்டு திணறா, மூச்சு கூட விடியாம திண்டாடுறா. சமயத்துல நீயும் இல்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் போ. நான் கங்காவை அழைச்சிட்டு வர போயிருந்தேன் மாமா. யாரை? கங்காவை. வந்திருக்காளா அவ? இதோ. அவன் சற்று ஒதுங்கி தன் பின்னால் நின்ற கங்காவுக்கு வழிவிட அப்பா அழுது கொண்டே அவசரமாய் வாசற்படியில் கால் எடுத்து வைத்தவளை பார்த்து உரும்புகிறார் அவர். நீ எதுக்கு வந்த? அப்பா, இந்தா எனக்கு பொண்ணே இல்லை, இனிமே என்னை அப்படி கூப்பிடாதே, அங்கேயே நில்லு. பித்தவாளை மதிக்காம படிதாண்டி போனவ மறுபடியும் இந்த வீட்டு பாசப்படியை மிதிக்க அனுமதிக்க மாட்டேன். ஜெயராமன் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிக்க தொடங்குகிறார். இத்தனை நாளும் இல்லாமல் இவருக்கு இப்பொழுதெல்லாம் அடிக்கடி ரோசம் கொப்பளிப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இதோ இந்த வீட்டிலேயே பாட்டன் முப்பாட்டன் காலம் தொட்டு வாழ்வாங்கு வாழ்ந்து சமீப காலமாய் பொசுக்கன நுடித்த குடும்பம். ஒரு காலத்தில் வீட்டை விட்டு தெருவில் கால் வைப்பதென்றால் கூசுவார். நேரே காரில்தான் காலை வைப்பார். ஆளும் படையுமாய் அமக்கலமாய் வாழ்ந்தாயிற்று. தெருவில் உள்ள எறும்பு கூட இவரது வாழ்க்கை தெரியும். சீட்டுக்கட்டிலிருந்து கண்களை எடுக்காமலேயே எத்தனை செக்குகளில் கையெழுத்து போட்டிருக்கிறார் இவர். அந்த நாளில் குனிந்த நிலத்தை பார்த்தவரிலேயே வாயிலுள்ள வெற்றிலைப்பாக்கு சாறை உமிழ்வதற்கு மட்டும்தான் குனிவார். இன்று அவர் சிபாரிசில் வேலை கிடைத்த அக்கம் பக்கத்து வீட்டு பையன்கள் எல்லோரும் சொந்தத்தில் நிலவும் வீடுமாக குளிக்கிறார்கள். அவர் தயவில் படித்த குழந்தைகள் எல்லோரும் மேற்படிப்புக்காக அமெரிக்காவும் ஜெர்மனிக்காவும் பறக்கிறார்கள். என்றோ ஒரு நாள் அவரிடம் பிழைப்புக்கு வழியில்லை என்று அழுது கொண்டு வந்தவனுக்கு சில 1000 ரூபாய்கள் செலவில் வைத்து கொடுத்த ஹோட்டல் இன்று ஏர் கண்டிஷன் வசதியுடன் மினுமினுப்புடன் நிற்க, கையில் சில்லறை தட்டுப்பாடாக இருப்பதினால் அந்த ஹோட்டலுக்கு நுழைய தயங்கி பக்கத்தில் உள்ள சின்ன காபி ஹோட்டலுக்கு நுழைவார் இவர். ஏசி ஹோட்டலில் இவரிடம் கை நீட்டி பணம் வாங்கிய மனிதர் இருந்த வரையில் ஏதோ ஒரு மரியாதைக்காவது ஐயா உள்ளே வாங்க என்று அழைத்து கொண்டிருந்தார். மகன் காலத்தில் அதுவும் இல்லை. அவரை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பி கொண்டு விடுவான் அவன். சரி, இதையெல்லாம் பொழிகிறது என்று விட்டு தள்ளினாலும் அந்த தெருவில் தன்னை சுற்றியுள்ள குடும்பங்களில் எத்தனை பெண்களுக்கு தன் சொந்த செலவில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அவர். இது மாதிரியான சமூக சேவைகளில் விருப்பமுற்றோ இல்லை இதுவும் ஒரு சேவை என்று தெரியாமலேயோ வம்சவழியாக தன் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக எப்படியெல்லாம் காசை வீசி எறிந்திருக்கிறார் அவர். அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொண்டே நன்றியில்லாத ஜனங்கள். இவரது காதுபடவே ஏச தொடங்கியது எப்பொழுது? கை காசெல்லாம் கரைந்த போது கூட சிலர் ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்டார்கள். ஊருக்கே செஞ்சு ஜெயராமன் ஒட்டாண்டி ஆயிட்டார் என்று அனுதாபப்பட்டார்கள். ஜெயராமனுக்கு இதையெல்லாம் வச்சு நிர்வாகிக்கிற சமர்த்து போதாது என்று விமர்சித்து கொண்டார்கள். ஆனால் கங்கா முரளியுடன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகுதான் இந்த ஜனங்கள் துணிச்சலாய் ஜெயராமனை நிமிர்ந்து பார்த்து தெருவோடு பேசுவது போல் தூ என்று காரி துப்பத் தொடங்கினார்கள். பணமும் மானமும் உன்னாயா? பணம் இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு சம்பாதிச்சிடலாம். மானம் போனதுக்கு அப்புறம் மனுஷன் என்னத்துக்கு ஐயா உசுரோட இருக்கணும்? வீட்டோட ஒரு பிள்ளை இந்த பெண்ணுக்காக காத்துட்டு இருக்க எவனோ ஒரு ரவுடி பயலுக்கு பெண்ணை தாரை வார்த்துட்டு நிற்கிறானே, இவனுக்கெல்லாம் எதுக்காக ஐயா பொண்டாட்டியும் பிள்ளையும்? பெண்ணை கண்டிச்சு வளர்க்க தெரியாதவன் எல்லாம் ஒரு மனுஷனா?
இத்தனைக்கு பிறகும் டிவனுக்காக ஹோட்டலுக்கு போறான் பாரு. இப்படி எத்தனை எத்தனை வார்த்தைகளை அவர் ஒண்டியாய் சுமர்ந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் கண்களும் உதடும் அழுகையில் கோண நெஞ்சை பிடித்தபடி எத்தனை நேரம் நடுத்தருவில் தன் உணர்வற்று மரமாய் நின்றிருக்கிறார். அத்தனைக்கும் மூல காரணம் யார்? இதோ எதிரில் இருக்கும் இவள்தானே. இப்பொழுது இந்த கோபத்தை காட்டாமல் வேறு எப்பொழுது காட்ட முடியும்? நீ உள்ளே வந்தா அடுத்த நிமிஷமே உங்க அம்மாவுக்கு முன்னாடி நான் தூக்குல தொங்கிடுவேன். அவர் மிரட்டிய மிரட்டலில் கங்கா மட்டுமில்ல, நந்து கூட மிரண்டு போய் நிற்கிறான். மாமா நீ பேசாத, இது என்னோட கௌரவ பிரச்சனை. இருக்கலாம் மாமா, இருந்தாலும் உங்க பிரச்சனையில தலையிட எனக்கும் கொஞ்சம் உரிமை இருக்கு இல்லையா? என்ன பதிலே காணோம்? உண்டா இல்லையா? உண்டு. அப்ப இவளை இப்போ உள்ள விடுங்கோ. முதல்ல மாமியோட உடம்பை கவனிக்கணும். உங்க கோபத்தினால திரும்ப கிடைக்க முடியாத நல்ல மனுஷிய இழந்துட போகிறோமோன்னு பயமா இருக்கு. அவளை கவனிச்சுக்க நீ மட்டும் உள்ளே வா. அவளை திரும்ப அவ வீட்டுக்கே போக சொல்லு. எப்படியும் அவ இங்கே இருக்க போறதில்ல, அவ வீட்டுக்கு போக போறா. நந்து. கங்கா அவனிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்க அவன் அவளை தடுத்து நிறுத்திவிட்டு தொடர்கிறான். உங்களுக்கு வேணுமானா சொல்ல முயற்சிக்க அவன் அவளை தடுத்து நிறுத்திவிட்டு தொடர்கிறான். உங்களுக்கு வேணுமானா கங்காவை பார்க்க பிடிக்காம இருக்கலாம். ஆனா மாமிக்கு இவளை பார்க்காததே வியாதியா மாறி இருக்கலாம் இல்லையா? முதல்ல மாமி இந்த கண்டத்திலிருந்து பொழைச்சு முதல்ல எழுந்திருக்கட்டும். அப்புறம் இவளை நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்ய தயாரா இருக்கேன். ஜெயராமன் இதற்கு மேல் பேச எழும்பாதவராய் சில வினாடிகள் மௌனமாய் வெறுத்துவிட்டு உள்ளே போகிறார். நீ வா கங்கா. நந்து முன் செல்ல கங்கா தன் தாயை பார்க்க வேண்டும் என்கிற பரபரப்பில் கால் தடுக்க விரைந்து அவனை பின் தொடர்கிறார். உண்மைதான் நந்து சொன்னது. கங்காவின் வரவுக்கு பிறகு பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாய் தேறி எழுகிறாள்தான். முன் அத்தனை சோர்வு இல்லை. இத்தனைக்கும் கங்கா வந்த நாள் தொட்டு இன்று வரையில் அவளுடன் நேரடியாக பேச்சு எதுவும் இல்லை. அது என்னவோ முகத்தை பார்த்து பேசினால் தன் கௌரவமே போய் விடுவது போல். சுவரை பார்த்து பேசினாள், விட்டத்தை பார்த்து பேசினாள், தூணை பார்த்து, கதவிடுக்கில் ஒளிந்திருக்கும் பள்ளியை பார்த்து, தன் கணவரை பார்த்து, நந்துவை பார்த்து. ஏண்டா நந்து, இப்ப அவளுக்கு எத்தனை மாசமா இருந்தான்? அன்னைக்கு அந்த குதிச்சுட்டு போனாலே இன்னைக்கு எந்த முகத்தோட வந்தாலாம்? கழுத்துல மஞ்ச கயிற்று கட்டலைன்னு அன்னைக்கே நான் அடிச்சுட்டேன். அப்ப என் வார்த்தையெல்லாம் ஒரு பொருட்டா தெரியல. இப்ப அவதிப்படுறது யாரு? இவளா இல்லை அந்த கடங்காரனா? இத்தனை நாள் ஓடுகாலியோட அம்மான்னு பேர் வாங்கியாச்சு. இனிமே வாளாவிட்டியோட தாயார்னு வேற பேர் வரணுமா? நாளைக்கு குழந்தை பிறந்தா யாரைடா அப்பான்னு கூப்பிடும்? அதை ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ அப்பா பேரு என்னன்னு கேட்பாளே, இவ என்ன சொல்ல போறா? அன்னைக்கு புடவையும் காதல கழுத்துல இருந்த கொஞ்ச நஞ்ச நகையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவ போனா, இன்னைக்கு தெய்வமே இவளை தூக்கி குப்பைத்தட்டில வீசி எறிந்துடுச்சே. கையில இருக்கிற வெள்ளி ரூபா அப்போ இவ கண்ணுக்கு தெரியல. காக்கா பொண்ணுக்கு ஆசைப்பட்டு ஓடினா. இப்ப காலங்கடந்து புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? கண் கட்டத்துக்கு அப்புறமாவா சூரிய நமஸ்காரம் செய்வா? இத்தனை பேச தெம்பு பார்வதிக்கு எப்படி வந்தது? இத்தனை தெம்பை இவளுக்கு யார் கொடுத்தது? எல்லாம் கங்காவின் அருகாமைதான் காரணம். இதை பார்வதியிடம் எடுத்து சொன்னால் அவளே ஒத்துக்கொள்ள மாட்டாள். பெண் வருமுறையில் அவளை கண்ணால் பார்ப்போமா என்கிற தாபம். அவள் வந்த பின்போ கண்ணெதிரே அவளது ஒரு குழந்தை உருவை பார்த்தபோது இவளுக்கு மறுபடியும் வாழ்வே கிடைக்காதா என்கிற ஏக்கம். ஜெயராமனோ மகள் நின்ற இடத்தில் நிற்க மாட்டேன் என்கிறாள். அவள் பார்வதியின் தலைமாட்டில் இருந்தால் மனைவியை பார்க்க கூட விரும்பாதவராய் வாசற்பக்கம் போய்விடுகிறார். அன்று கங்கா சமையலறையில் வேலையாய் இருந்த சமயத்தில் பார்வதியும் நந்துவையும் ஒரு சேர பார்த்து பளிச்சென கேட்டு விட்டார் அவர். இவளை எப்ப கொண்டு போய் விடுறதா உத்தேசம்? எங்கேயோ இத்தனை நாள் எங்கே அவன் கூட இருந்தாலோ அங்கேதான். ஆமா, அந்த மனுஷன்கிட்ட அடி வாங்கி நம்ம கங்கா சாகணுமா? கையில வேலை இருக்கு, ஆனா கழுத்துல தாலி இல்ல, வயிற்றுல பிள்ளை இருக்கு. அதையும் பார்த்துக்கோ. சரிமாமா, இப்போ இந்த நிலையில் அவளை அங்கே கொண்டு விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மேலும் மாசமாக வயிற்று சுமையோட எங்கே போவா? என்ன செய்வா? பேசாம இங்கேயே இருக்கட்டும். நந்து அடித்து சொல்கிறான். சில சமயங்களில் இதுபோல துணிந்து பேசினால்தான் ஜெயராமனை அடக்க முடியும். ஆனால் இன்றோ அவர் முடிவில் தீர்மானமாக இருக்கிறார். இதை போற இது உடம்பு நிலைமையை காரணம் காட்டி அவளை உள்ள அழைச்சுண்ட. இப்போ இவளுக்கு உடம்பு தேவையாச்சு. அவள் இடத்தை காலி பண்ண வேண்டியதானே. என்ன மாமி, மாமா இத்தனை கண்டிப்பா இருக்கார். அவள் பார்வையிடம் தஞ்சம் புகுகிறான். அவளோ கல்லா எருகி போன முகத்துடன் நந்துவை ஏறிட்டு பார்க்காமலே சொல்கிறான். அவாவா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அவளுக்கும் மதிப்பு, பெத்தவாளுக்கும் மதிப்பு. நாயோ பொய்யோ புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து இவளோட 6-7 மாசம் குடுத்தனம் பண்ணிட்டான்.
இவ தலையெழுத்து இதுதான்னா யாரால மாத்த முடியும்? சும்மா நீயும் குழம்பிண்டு மற்றவங்களையும் குழப்பாத. பேசாம அவளை கொண்டு போய் புருஷன்கிட்ட விட்டுடு. முடிஞ்சா ஒரு மஞ்சக்கயிற்றை வாங்கி கையில திணிச்சு இவ கழுத்துல கட்ட சொல்லு. ஒரு தாயார்காரி இதுதான் சொல்ல முடியும். அவன் இதற்கு பதில் சொல்வதற்காக தலையை உயர்த்திய போது கங்கா சமையல் வாசற்படி நின்றிருந்தாள். நந்து, என்னம்மா? கிளம்பு. எங்கே? என்னை கொண்டு போய் எங்கே விடணுமோ அங்கே விட்டுடுவா. அவள் ஈரக்கையை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு கிளம்பி விட்டாள். போகிற போக்கில் பார்வதிக்கும் ஜெயராமனுக்கும் தரையில் விழுந்து வணங்கிவிட்டு விழிகளில் தழும்பும் கரத்தை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை போடப்பட்டிருந்த கோலத்தில் நின்றபடி எங்கோ அண்ணாந்து பார்ப்பது போல் பாவனை செய்ய ஒரு கணம் ஒன்றுமே புரியாது நின்ற நந்து அடுத்த நிமிஷமே செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டான். இதோ வந்துடுறேன் மாமி. அவன் தெருவில் இறங்கி கங்காவுடன் நடக்க பல ஜோடி கண்கள் கங்காவை ஈயாக மொய்க்க அருகில் இருந்த பஸ் நிலையத்துக்கு போகும் வரையில் இருவரும் எதுவுமே பேசவில்லை. அங்கு போன பின் கங்கா வாயை திறக்கிறாள். என்னை எங்கே கொண்டு விட போற நந்து? கங்கா, தயவு செஞ்சு திருவான்மையூருக்கு டிக்கெட் வாங்காதே. மறுபடியும் நான் அங்கே போறதா இல்லை. இதுக்கு பதிலாக சாந்தோமுக்கு டிக்கெட் வாங்கு. என்னை சாந்தோமில் இறக்கி விட்டுட்டு நீ திரும்பி பார்க்காம கிளம்பு. கங்கா, காசியில் ஓடுற கங்கையே சமுத்திரத்துக்கு தான் புகலிடம் தேடி ஓடுறது. இந்த கங்காவுக்கு தானா அந்த சமுத்திரத்தில் இடம் கிடைக்காமையா போயிடும்? ஆனால் ஒன்று, நல்ல மனசால புரிஞ்சுக்காம நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறவாளுக்கு இந்த கதி அவசியம் வேணும்னு தான். நந்து முகத்தை அழுந்த துடைத்து கொள்ளும் சாக்கில் விழிகளில் தழும்பும் நீரை சேர்த்து துடைத்து கொண்டு அங்கு வந்து நின்ற பஸ் ஒன்றில் ஏறுகிறான். இது சாந்தம் போகாது நந்து, தெரியும், ஏறு. அவன் கண்டக்டரின் சில்லறை எடுத்து நீட்டுகிறான். 2 சிவா விஷ்ணு கோயில். அவள் அவனை புரியாமல் பார்க்கிறாள். அவனோ பஸ்ஸின் கண்ணாடி வழியில் பளிச்சிட்ட பாதையை பார்த்தபடி நிற்கிறான். கோயில் வாசலில் வழக்கத்தை விடவும் கூட்டம் அதிகம். வெள்ளிக்கிழமையோ கோவிலுள்ள யாரோ ஒரு பௌராணிகர் ஏதோ ஒரு ஸ்லோகத்துக்கு நிறுத்தி நிதானமாய் அர்த்தம் சொல்லி கொண்டிருக்கிறார். எவனொருவன் அவமானத்தையும் மானத்தையும் ஒன்றாக கருதுகிறானோ, எவனொருவன் துக்கத்தையும் சந்தோஷையும் ஒன்றாய் கருதுகிறானோ, எவனொருவன் சத்ருவையும் நண்பனையும் சமமாக கருதுகிறானோ அவனாக நான் இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் சொல்ல, நந்து கோயிலுக்கு வெளியில் கடைபரப்பி வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் கயிறுகளில் ஒன்றை வாங்கி கொள்கிறான். கங்கா, உள்ளே போய் சுவாமியை பார்த்து விட்டு போகலாம்பா. அவள் ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படையும் சிறுமியைப் போல் அவனை பின்தொடர்கிறாள். முருகனை தரிசித்து சிவனையும் விஷ்ணுவையும் வணங்கி பிள்ளையாரையும் வலம் வரும் வேளையில், கொஞ்சம் இரு கங்கா. நந்து அவளுக்கு பின்னாலிருந்து குரல் கொடுக்க ஏன் அவள் காரணம் புரியாமல் இருக்க, அவன் கண்ணி இமைக்கும் பொழுதில் அந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து அவளது கழுத்தில் சுற்றி முடிச்சிட, ஐயோ என்ன நந்து இது? அவள் பயத்தில் விதிர்விதிர்த்து போய் அலற, உஷ், இங்கே நின்றுண்டு சத்தம் போடாதே கங்கா, எல்லாரும் பார்க்கறாங்க பாரு. முதல்ல பிரகாரத்தை சுத்திட்டு வெளியே போவோம். வேற எங்கேயாவது? ஏன் நீதான் சாந்தோவுக்கு போகணும்னு சொன்னையே, வா அங்கே போய் சேரலாம். கங்கா நடுங்கும் கரத்தால் தன் கழுத்தில் கிடந்த தாலி சரட்டை தொட்டு பார்க்கிறாள். என்ன முயன்றும் அழுகையை அடக்க முடியவில்லை. 4 பேர் பார்க்க இவள் அழுதுவிடப் போகிறாளே என்கிற பயத்தில் நந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தி அதில் அவளை ஏற்றுகிறான். சாந்தோம் பீச்சுக்கு விடுப்பா. போகும் வழியில் அவன் அவள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவள் தன்னை சுற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாளோ என்கிற பயம் ஒருபுறமும், இவள் இந்த முடிவை ஏற்றுக்கொள்வாளோ மாற்றாளோ என்கிற தவிப்பு மறுபுறமாய், கடல் அலையின் சீற்றத்தில் அதில் ஜன சஞ்சாரமல்லாத இடத்தில் இங்கேயே உட்காரலாமே, அவனது வார்த்தைகளுக்காகவே காத்திருப்பது போல் அவள் சற்றென்று அமர்ந்து முழந்தாளில் முகத்தை கவிழ்த்து கொள்கிறாள். முதுகுப்புறம் குலுங்குவதிலிருந்து அவள் வாய்விட்டு அழுகிறாள் என்பதும் புரிகிறது. அம்மா சொல்றதிலிருந்து இந்த மஞ்ச கயிற்றுக்கு எவ்வளவு மதிப்புங்கிறது புரியுது. அத்தனை வசதியான பொருளை இப்படி ஒரு நிமிஷத்துல மலிவுபடுத்திட்டியே. இல்லை கங்கா, கங்கையில் மூழ்கி எழுந்தா பண்ணின பாவம் போகும்னு சொல்லுவா. அந்த கங்கையை விட புனிதமான வஸ்து இல்லையா இந்த கயிறு? அதனால தான் இதை உன் கழுத்துல கட்டிட்டேன். ஆனா ஒரு விஷயம், நான் இந்த கயிறை உன் கழுத்துல கட்டினதால உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டதாக மாத்திரம் நினைக்காத. உன்னை என் தங்கையா நினைச்சு என் கூட வச்சுக்க என்னால் முடியாது. ஏன்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்தே உன்னை நான் அப்படி நினைக்கல. இந்த கயிறு ஊர் ஜனங்க வாயை இறுக்கி கட்ட நான் பயன்படுத்துகிற ஆயுதம். உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அப்பா யாருங்கிற கேள்விக்கு விடை. இதை மாமியும் மாமாவும் ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் என் தீர்க்கமான முடிவு இதுதான் நந்து.
நான் எப்பவுமே உன் நந்துதான் கங்கா. இந்த கயிற்றை கட்டினேங்கிறதுக்காக நீ எனக்கு அனாவசியமாக மரியாதையோ உபச்சாரமோ தர வேண்டாம். உன்னோட எந்த சுதந்திரத்தோடையும் நான் குறுக்கிட மாட்டேன். அதே சமயம் நீயா உன் துணையா சேர்த்துண்டா பூரண சந்தோஷத்தோட. கங்கா, ஏன் அலற? ஒண்ணுமில்ல, என்னை அளவிடு நந்து. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவன் அவளுக்கும் தனக்குமாய் மனசுக்குள் மானசீகமாய் வீடு கட்டி கொண்டிருக்கிறான். இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.